அனைவரும் நலமா? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காந்தி. அதுதான் மூவியோட பேரு. காந்தியோட லைஃப் ஸ்டோரி தான் இருக்கும். இந்த மூவில என்ன சொல்லியிருக்காங்களோ, அத மட்டும் தான் நானும் சொல்லப் போறேன். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஆள் இருக்கார்ல, இவர் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, திரு முழிச்சிட்டே வந்துட்டே இருப்பாரு. எல்லாருமே வந்துட்டு அங்க ரிக்ஷா வேணுமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அங்க கூட்டங்களும் இருந்துட்டே இருக்கும். இப்ப ஏன்னா காந்திஜி இப்ப வந்துருவாங்க. எல்லாரும் பொறுமையா வாங்க. இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேர ஆரம்பிக்கும். அப்படியே அந்த அவர் வராரு பார்த்தீங்களா, காந்திஜி வர இடத்துக்கு கிட்ட வந்துருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கூட்டம் வந்துரும். இவர் அவரை பார்த்து நேர்ல பார்த்துட்டு வணக்கம் சொல்வாரு. அதோட ஒரு கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாரு. அவங்க கூட வரவங்க என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பூஜைக்கு நேரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இவர் வந்து அவரை வந்து இது பண்ணிடுவாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதான் ஸ்டார்டிங் சீனே இப்படி தான் இருக்கும். அதோட இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ஃபிளாஷ்பேக் போகும். ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் ஃபுல்லா அதாவது மொத்த நாடுமே திரண்டு நிக்கும். அவ்வளோ கூட்டமா இருக்கும். அங்க அந்த ஜனத்தொகையெல்லாம் அப்படியே காட்டுவாங்க பாருங்க. அவ்வளோ கூட்டமா இருக்கும். இப்போ இங்க நேருல இருந்து எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அப்ப வந்து அவரை பத்தி ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று இப்படி கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்னா வந்துட்டு காந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து சேர்த்து வச்ச ஒரு குபேந்திரனும் கிடையாது. இது வந்து முப்படி தலைவரும் கிடையாது. விஞ்ஞான சாதனைகளை செய்தவரும் கிடையாது. காவியங்களையோ படைத்தவரும் கிடையாது. உள்ள வாழ்ந்து அது மட்டும் இல்லாம இந்த தேசத்துக்கே வந்து சுதந்திரத்தை வாங்கி தந்த இந்த மாமனிதருக்கு வந்து இன்னைக்கு அரசர்களும் மக்களும் பல நாட்டு தலைவர்களும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பீச்ல சொல்லுவாங்க. இப்போ அவரோட சின்ன வயசுல இருந்து காட்டுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. வரும்போது அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதுல தான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் இருப்பாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒருத்தர் வேலை பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறது. அவர் இருக்கும்போது இவர் வந்து சாதாரணமா அவர்கிட்ட பேசுவாரு. ஏன்பா நீ வந்து நரகத்தை பத்தி நினைக்கிறதுண்டா? நானும் நினைக்கிறதே இல்ல. ஆனா இந்த புத்தகத்துல பாரு நிறைய அதை பத்தி எழுதிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. எதுவுமே சரியா பேச மாட்டாரு. ஒரே வார்த்தை தான் கேட்பாரு. நீங்க எவ்வளவு நாள் வந்து தென்னாப்பிரிக்கால இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வாரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிலேயர் அங்க வந்துருவாங்க. வந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உனக்கு எப்படி இந்த வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ கிளாஸ் சீட் வந்து கிடைச்சது? நீங்க வந்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும். இங்க வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்னும் இதுல நான் என்கிட்ட பாருங்க டிக்கெட் இருக்கு, டிக்கெட் எடுத்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. டிக்கெட் எடுத்தாலும் இங்க வந்து நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதாவது இவர் இப்ப என்ன சொல்வாருன்னா, நான் வந்து மோகன்தாஸ் காந்தி, நான் வந்துட்டு ஒரு பெரிய மனிதருக்காக வழக்காடுறதுக்காக நான் அங்க போயிட்டு தென்கொரியா போயிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவங்க எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. நீங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வக்கீல். எனக்கு எல்லா பர்மிஷனும் இருக்கு. நான் சட்டப்படி வந்துட்டு நான் டிக்கெட் எடுத்து தான் இங்க வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது திமிர் பிடிச்சவனா இருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாதையா தேர்ட் கிளாஸ்க்கு போயிடு, இல்ல அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன்ல உன்னை அப்படியே தூக்கி எறிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவரோட லக்கேஜ் வந்து அவர் வந்து மொத்தத்தையும் தூக்கி வெளியே வீசிடுவாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் போயிடும். அதுக்கப்புறம் இப்ப இங்க வருவார் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பணக்கார ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, நான் பணக்காரன் தான், நான் கோடீஸ்வரன் தான். ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போவேன்னு சொல்லிட்டு நானே நினைச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. கோடீஸ்வரன் உங்களுக்குமா இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்பாரு. லண்டன்ல இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இல்லன்னும் போது அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க தானே இங்கே இருக்காங்க அப்படின்னும் போது இங்க அப்படி தான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்வாருன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் கான் வந்து அதாவது ஒரு பேசிட்டு இருக்காரு குடிச்சார் வந்து காணா இருப்பாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர் தான். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு இந்தியர். அதனால அவங்க இப்படி தான் இவரை கூட நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. வாங்கினா பெரும்பாலானவங்க வந்து என்னன்னா இந்தியர்கள் வந்து என்ன கல் உடைக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்காக மட்டும் தான் வந்து பயன்படுத்தப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் சொல்வார். இவருக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி வச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. அந்த இதுல இருந்து இந்த அப்படி இப்படின்னு பேசிட்டு அதாவது அவங்க ஒரு பாதையில நடக்கிறாங்க அப்படின்னா அந்த அதே பாதையில நடக்கிறதுக்கு கூட இந்தியர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க அந்த கான்ட்ராக்டர் அவர்கிட்ட கேட்பாரு என்னன்னா, நீங்க இவ்வளவு இதா இருக்கீங்க, உங்களால அவங்களுக்கு ஈக்குவலா அந்த தெருவில் நடக்க முடியாதுன்னு சொல்லி கேட்கும்போது என்னால நடக்க முடியும், ஆனா என்ன பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டா அவர் சொல்லுவார். ஏன்னா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சு என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இனவெறியை வந்து நம்ம எதிர்த்தே ஆகணும். எல்லாருமே வந்து கடவுளோட குழந்தைங்க தானே, எல்லாருக்கும் சரிசமமான உரிமைகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னும் போது இது மாதிரி நடக்கிறதுக்கு வந்து நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான் வந்து கேட்பாரு. பலம் இல்லை, என்கிட்ட பலம் இருக்கு. நான் பத்திரிகைகள் எழுதுவேன், இங்கேயும் எழுதுவேன், இங்கிலாந்துலயும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லும்போது நான் அதுல கூட இருக்காங்க அவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பெரிய பிரச்சனையே கிளப்ப போறீங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சரிசமமானவங்க தான், நம்மளுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எனக்கு வந்து தெருவில் நடக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது, இதை நான் கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப அந்த கான் என்ன சொல்வாருன்னா, நீங்க இந்த அளவுக்கு துணிச்சலா இருக்கும்போது உங்களால எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது, அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. செய்வாருன்னா அதாவது எல்லா மக்களையும் கூப்பிட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப கான் கேட்கும்போது காந்தி என்ன சொல்வாருன்னா, என்னோட பத்திரிகைகள் எழுதுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க வரவழைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்பவே கம்மியான மக்கள் தான் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க, இங்க ரொம்ப கம்மியான மக்கள் தான் நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் பெண்கள் பாருங்க ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு அது யாரும் இல்ல, என் மனைவி எனக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இங்க போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஆளுங்களும் நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப காந்தி போய் ஃபர்ஸ்ட் அவங்களும் அந்த கூட்டமும் கலைய போகுது அப்படின்னு சொன்னா சரி நம்ம போய் இதுக்கு மேல மக்கள் வருவாங்க எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம பேச ஆரம்பிச்சலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி மக்களே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஆதிக்கத்தின் கீழ தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்மள வந்து அவங்களுக்கு எதிரா நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ரொம்பவே பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. நம்ம யார்கிட்டயும் சச்சரவு பண்றதுக்கோ சண்டைகள் பண்றதுக்கோ நம்ம விருப்பப்படவில்லை. நம்மளோட சுதந்திர உரிமை, நம்மளுக்குன்னு சில உரிமைகள் வேணும் அப்படின்றத எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பேச்சு, அதாவது அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு விளக்கி சொல்லுவாரு. நம்ம வந்து ரொம்ப அமைதியான முறையில தான் வந்து போராடணும். அதே சமயத்துல நம்ம உரிமையை எங்கேயுமே நம்ம விட்டு கொடுத்துற கூடாதுன்னு சொல்லுவாரு. வாழ்றதுக்காக வந்து ஒரு அடையாள அட்டை மாதிரி ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த அடையாள அட்டை இருக்கிறவங்க தான் அந்த இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நம்ம வாழ்றதுக்காக நம்ம தரத்தை வந்து காட்டுறதுக்காக இந்த அடையாள அட்டையோட தான் எப்போ தெரியணும்னு வந்து அவசியம் இல்லை. ஏன்னா எப்பவுமே அந்த அடையாள அட்டையோட தெரியணுமா, அது வந்து அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அடையாள அட்டை வந்து ஆங்கிலேயர்களுக்கு இல்ல, நமக்கு மட்டும் தான் இருக்கு. இது நம்மளுக்கு இந்த அடையாள அட்டை தேவையே கிடையாது, நம்மளுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த அடையாள அட்டை இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால வந்து இவங்களுக்கு அடிமை அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லா மனிதர்களும் சமம் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னோட அடையாள அட்டையை வந்து நான் தீயிட்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தீயில போட்டு எரிச்சிருவாரு. எரிச்சோன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரெடியா நின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்க போலீஸ், அவங்களுக்கு கோவம் வரும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க இதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு. ஆனா ஏதாவது வேற மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு ஏதாவது ஆப்போசிட்டா செஞ்சோம் அப்படின்னா வந்து அவங்க ஏதாவது பண்ணணுன்றதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி போட்டவன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துரும். டக்குன்னு அடுத்த ஒரு காண்டுக்கால் அவர் வருவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, உங்க எழுத்துல இருக்க அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சிலேயே இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து மக்களை நம்ம கவர முடியும்னு சொல்வாரு. இப்போ அவர் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அது என்ன பேசினாரோ அதே மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு முதல் வேலையா நம்ம இந்த அடையாள அட்டையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அது உங்களோட அடையாள அட்டை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நெருப்புல போட வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த போலீஸ்காரங்க வந்துருவாங்க. வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, முதல்ல நிறுத்துங்க, இந்த மாதிரி வேலை பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அடையாள அட்டை அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தோட உடைமை, அது வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களை நான் வந்து கைது செய்ய வேண்டி வரும்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. இவர் வந்து அந்த எரிச்சிருவாரு. இப்போ அவர் மீறி அந்த மாதிரி எரிச்சதுனால பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க அந்த கான் அப்படின்றவரை. இதை பார்த்து காந்திக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும்.
இப்போ காந்திஜி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த பவுல் பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அதில் நிறைய அடையாள அட்டைகள் வச்சிருப்பாங்க. அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி வேக வேகமாக நெருப்பில் போட்டு எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்து அந்த போலீஸ்காரங்களுக்கும் வரும், அப்படி வேகமாக ஒரு அடி அடிச்சிருவாங்க. அடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. அப்படியே திரும்ப திரும்ப எல்லா அட்டையும் அடிச்சிட்டே இருப்பாரு. அவங்க அடி வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க நில தடுமாறி விழற மாதிரி ஆயிரும், கீழே விழுந்துருவாங்க, அவங்க தலையில ரத்தமே வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அதாவது என்னன்னா திரும்ப அடிக்கிறதோ திரும்ப அவங்க ஒரு வார்த்தை பேசுறதோ அப்படி இருக்க மாட்டார் காந்திஜி. அந்த அடையாள அட்டைகள் அதை எடுத்து நெருப்பில் போட்டுக்கிட்டே இருப்பார். அங்கேயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஆனால் இப்போ காந்திஜி இந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். இந்த மாதிரி பண்ணது வந்து நம்மள இது பண்றதுக்காக நம்மள பத்தி ரொம்ப மோசமா எழுதுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது காந்திஜி உடனே வந்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அவர் என்ன வேணா பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் அவர் ஒண்ணும் இல்லாம தான் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதே சமயத்தில் இவருக்கு நல்லா அடிபட்டிருக்கும் இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவங்க வைஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்துட்டு அதாவது காந்திஜியும் கான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்காத வகையில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் துன்புறுத்துறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே வந்து கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பத்திரிகையில அந்த மாதிரி வரும். அதை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க வைஃப் கிட்ட படிச்சு காட்டிட்டு இருப்பாரு. அவருக்கு இப்போ அவர் பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கதவு திறந்துட்டு இப்போ பசங்க ஓடி வருவாங்க, ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஓடி வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க போலீஸ் அனுபவம் அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் அனுபவம் எல்லாத்தையுமே நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அவங்க பாத்துக்கிற ஆளுங்க வந்து அந்த பசங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. இன்னும் அவர் அந்த பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்வாங்க, குழந்தைகளை பத்தி இங்கிலீஷ்காரங்க மாதிரி கோட் பேண்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது இங்கிலீஷ்காரங்க கிடையாது, அவங்க இந்தியர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் சொல்லுவாங்க. அதோட இந்த தலையை சுத்தி ஒரு கட்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. இந்த கட்டு கொஞ்சம் அழுத்து வரையானால சரியா பேச முடியலன்னு அவங்க வைஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஆள் வருவாரு, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து ஃபாதரா இருப்பார், சர்ச் ஃபாதரா இருப்பார், அவரா தான் இருக்கும். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்க தானே காந்திஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொல்லுவாரு. பர்மனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்லுவாரு. ஓ அப்படி அப்படின்னா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல விதமா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அதோட இந்த மாதிரி நான் சர்ச்சில் ஃபாதரா இருக்கேன், உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவாங்க. நான் இந்தியாவில் இருக்கும்போது உங்களுடைய எழுத்து அதெல்லாம் வந்து நான் ரொம்ப படிச்சேன், நீங்க தென்னாப்பிரிக்காவில் இருந்து செய்யற விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இல்லவே இல்ல, நல்லவங்க எப்பவுமே நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. விளக்கமா சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் இதுக்கெல்லாம் வந்து யாராவது உதவி செய்யறாங்க ஆச்சரியப்பட்டிருக்கேன், ஆனா நீதிக்காக போராடும் போது வந்து முன்பின் தெரியாத மக்கள் கூட வந்துட்டு உதவி செய்யறாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது, இப்போ அதெல்லாம் பழகிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிட்டு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க உள்ளவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியர்கள் அப்படினாலே ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணுவாங்க. உடனே இப்போ அந்த பாதிரியார் அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி வாங்க நம்ம வந்த வண்டியிலே நம்ம போலாம்னு வேணாம் பைபிள் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கணத்துல அரைஞ்சு இன்னொரு கணத்தை காட்டுன்னு தானே சொல்லிருக்காங்க அப்படின்னு போது உடனே டக்குனு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது ஒரு ஊமைக்காக சொன்னது, அதுக்காக அப்படியே இப்போ செய்யணும்னு அவசியம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. உள்ளத்துல வந்துட்டு உறுதி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இயேசு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடிக்கு மேல அடி விழுந்தாலும் கொஞ்சம் கூட எதிர்ப்பு காட்டாம அதை தாங்குற சக்தி நமக்கு வேணும், அப்படி இருக்கும்போது எதிரிங்க கண்ணில் கூட கனிவு ஏற்படும், அதனால தான் இயேசு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து அவருக்கு விளக்கம் சொல்லிட்டு வருவார் காந்திஜி. அடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்டே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு காந்திஜி சொல்லும்போது என்ன திமிருடா உனக்கு அதாவது பிளாட்பாரத்தை விட்டு இறங்குற அப்படின்ற, அதாவது அங்கே நடக்கக்கூடாது, அதாவது அவங்க தான் நடப்பாங்களா இந்தியர்கள் கீழே நடக்கணும் அந்த மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயமா இருக்கும். ரெண்டு பேரும் இவ்வளவு பேசிட்டாங்கன்னா இந்த பசங்க என்ன பண்ண போறாங்க ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே அவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கும், அங்க இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆண்டி வந்து சத்தம் போடுவாங்க, வேலைக்கு எப்போ வந்தாலும் வருவீங்க மேலே வந்து வேலை பாருங்க, இன்னைக்கு நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டி சத்தம் போட்டு பார்த்தீங்கன்னா பசங்க போயிடுவாங்க. உடனே காந்திஜி என்ன சொல்வாங்க, எல்லாருக்குமே இந்த உலகத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் நகர்ந்து வந்துருவாங்க. அப்போ ஃபாதர் என்ன சொல்றாரு, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இது ஒரு லக்கில் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், இவங்க கையில மாட்ட இஷ்டத்துக்கு தான பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா எல்லா மதங்களும் வந்துட்டு எல்லா மக்களையும் வந்துட்டு நிம்மதியா இருக்க சொல்லுது, நீயும் நல்லா இருக்கணும் மத்தவங்களும் நல்லா இருக்கணும், உன்ன போலவே நீ மத்தவங்களை நேசி அப்படின்னு எல்லா மதமும் சொல்லுது, அதை நான் படிச்சிருக்கேன், எவ்வளவு அழகான வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி பேசிட்டே வரும்போது இன்னைக்கு யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது, அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லும்போது இததான் உங்க வழியில போராடுறீங்களான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. வரும்போது இன்னொருத்தவங்க வந்து என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு என்னன்னு சொல்லி கேட்கும்போது அடையாள அட்டை சட்டம் இருக்குல்ல அதை வந்து திருத்தி அமைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். திரும்பவும் இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்காரங்க கிட்ட ரெண்டு பேர் பேசிப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து தென்னாப்பிரிக்காரங்க காந்தியோட இந்திய பிரச்சனைக்காக அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்வாரு. பார்த்தீங்கன்னா காந்திஜி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இதை பத்தி தென்னாப்பிரிக்கால எழுத வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்கேன், அதை பத்தி எழுதுவோம், அதுக்கப்புறம் இவரை தேடி நீங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேண்டி அதை வந்து நான் ஒரு தடவை பார்க்கணும் கேண்டி இல்ல காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. ஆனா நீங்க அவர் நேரில் ஒரு தடவை சந்திச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. அவர் வந்து காந்திஜி பார்க்க நேரில் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்மீகமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது, இது வந்து மனிதர்களுக்கு எல்லாருமே சமமானவங்க, அவங்களுக்கு எல்லாமே உரிமை கிடைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்வாரு. டீம் இருக்கும்ல அதை வந்து காந்திஜி போய் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இங்க நாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து நாங்க ஒத்துமையா வாழ்றோம், அதாவது எங்களுக்குள்ள எல்லா ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும்ல, அவங்க வேலைகளை வந்து எல்லாமே சேர்ந்து தான் நாங்க பார்க்கறோம்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர்கள் எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைப்பாரு. என்ன சொல்வாருன்னா ஒரு பத்திரிகை இல்லாம வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியாது, அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது, அதனால ஒரு பத்திரிகையாளரோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பத்தியும் சொல்வாரு. பத்திரிகையாளர் என்ன சொல்வாருன்னா அப்போ ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பாருன்னா இப்போ வந்து இந்த அடையாள சட்டத்தை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க அதை பத்தி உங்களோட நினைப்பு என்ன உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த விஷயத்தை பத்தி இன்னும் தெளிவான முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லும்போது கேட்பாருன்னா இந்த புதிய சட்டங்கள் எல்லாம் நீங்க மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அநீதி செய்யற மக்களை போலவே அநீதியான சட்டங்களும் இருக்கும்போது அதை எப்படி சகிச்சுக்க முடியும் அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கு பதில் சொல்லும்போது பெரும்பான்மையானரா இருந்து அங்கிருந்து வந்திருக்கீங்க அவ்வளவு இதான ஆட்சியில் உள்ள பிரம்மாண்டமான ஆட்சியில் உள்ள ஆங்கிலேயர் எதிர்த்து உங்களால போராட முடியுமான்னு கேட்கும்போது சிறுபான்மையானரா இருந்தா கூட கண்டிப்பா நியாயத்துக்காக போராட முடியும், அவங்களாலையும் அந்த போராட்டம் அது வந்து முடியும், அவங்களாலையும் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் சொல்லி ஒரு பத்திரிகையாளர் அவர் கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் அடுத்த கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுக்காக வந்து பெரிய ஒரு இடம் மாதிரி கட்டி வச்சு அங்க இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்த வந்து எல்லாருமே தான் சுத்தம் பண்ணணும், வீடா இருந்தாலும் அது பாத்ரூம் கிளீனிங் இருந்தாலும் எல்லாருமே சுத்தம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் தூரத்துல பாப்பாரு. அப்ப பார்த்து என்ன சொல்வாருன்னா அவங்க வைஃப் கிட்ட வந்து இப்ப பத்திரிகையாளர் வந்திருக்காரு இவரு நம்ம கூட தான் சாப்பிடுவாரு, சோ அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு டக்குனு அவங்க உள்ள போயிடுவாங்க. உடனே இப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு எதுக்கு அவங்க வேக வேகமா உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு காந்திஜி யோசிப்பாரு. இருந்தாலும் சரி கழிவறை சுத்தம் செய்யறதா இருந்தாலும் சரி எல்லாருமே அதை வந்து ஒரு வேலையா செய்யணும், திருத்தமா செய்யும் போது அது எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த அவர் வந்து பல பத்திரிகையாளர் வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பாங்க, அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவரை கூட கூப்பிடுவாரு வாங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு. அவங்க வைஃப் வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க அந்த வேலைக்கார பெண்மணி கிட்ட வந்து என்ன வந்து கழிவறை சுத்தம் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க காந்திஜியோட வைஃப் கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு என்ன எதுக்காக செய்ய சொன்னீங்க, அதெல்லாம் வந்துட்டு வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலை தானே
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே காந்திஜிக்கு கோவம் வந்துரும். எல்லா வேலையுமே எல்லாருமே செய்யணும், நம்ம அதுக்காக தான் எதிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நிக்கும்போது இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், இந்த வேலை நீ செய்ய மாட்டே அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பயன்படுத்துறது அந்த கழிவறை. அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் வரும்போது எல்லாருமே செய்யணும். அது நீனு கிடையாது, நானும் கிடையாது. இப்போ என்னோட டர்னிங் வரும்போது நானும் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ காந்திஜி சொல்லுவாரு. அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அதெல்லாம் என்னால சுத்தம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. கோவப்படும்போது பாத்தீங்கன்னா டக்குனு இவருக்கு கோவம் வந்துரும். அப்புறம் எதுக்கு அதை செய்ய முடியாதுன்னு, எதுக்கு இங்க இருக்கும்போது வெளியே போன்னு சொல்லி அவங்க பிடிச்சி வெளியே தள்ளுவாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நான் உங்களோட மனைவி, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா என்ன வெளியே போக சொல்றீங்க, நான் எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு அந்த கோவம் குறையும். அப்படியே அப்படியே அமைதியாவாரு. அமைதியாய் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பாரு. அப்பதான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு நல்ல மனிதர், உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க, நீங்க இந்த அளவுக்கு தன்மையா நடந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க இப்ப காந்திஜி என்ன சொல்வாருன்னா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே நீதமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட எண்ணங்கள் போலவே நீங்க வந்து இருங்க கண்டிப்பா, அதனால நான் எந்த இதுலயும் நான் குறிக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த கழிவறைகளை போய் சுத்தம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்க. அதோட அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட இவங்கள்ட்ட பேசிட்டு இப்ப வந்துட்டு அப்புறம் அந்த விருந்து எல்லாம் நடக்கும். இப்ப பெரிய இடமா இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அடுத்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப காந்திஜி பேச ஆரம்பிப்பாரு. என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன், எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க சில ஆங்கிலேயர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அதனால அவர் அப்படி பேச ஆரம்பிப்பாரு. இப்ப புதுசா சட்டங்களை திருத்திருக்காங்க, அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா இந்தியர்களுமே வந்து கைரேகைகளை வந்து பதிவு செஞ்சே ஆகணும். சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப புது சட்டங்கள் திருத்தி அமைச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருக்கு. இப்ப கிறிஸ்தவ திருமணங்களை தவிர மத்த திருமணங்கள் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சட்டம் போட்டிருப்பாங்க. சட்டப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மத்தவங்க எல்லாருமே வந்து தப்பானவங்க தானே, தப்பானவங்களோட குழந்தைகளா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்பாரு. இதுல வந்துட்டு இப்ப எந்த போலீஸ்காரங்க வேணா எந்த வீட்டுக்குள்ள வேணா நுழையலாம், அதுவும் அதிகாரத்தோட நுழையலாம், அவங்களோட அடையாள அட்டையை காட்ட சொல்லி அவங்கள மிரட்டலாம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க வந்துட்டு இதெல்லாம் முடியவே முடியாது, ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க அனுமதி இல்லாமயே நுழையலாம், அவங்க கால் எடுத்து உள்ள வைக்கலாம், அவங்க கால் அப்படியே பிச்சு போடணும்ன்ற மாதிரி எல்லாரும் கோபத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எந்திரிச்சு ஒவ்வொருத்தரா பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன தாண்டி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனைவி மக்களை வந்து யாராவது அபகரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க நான் என்ன செய்யவும் வந்து துணிஞ்சு நிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல எல்லாருமே வந்து கை தட்டுவாங்க. அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, வெறும் பேச்சால மட்டும் எதுவும் சாதிக்க முடியும்ன்றதை நான் சொல்ல வரல, ஆனா நம்ம பெண்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து அவமானப்படுறதுக்குள்ளேயே வந்து 4 ஆங்கிலேயர்களையாவது நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி உரிமை எங்களுக்கு இருக்கு, இது வந்து எங்களோட அடிப்படை உரிமை, எங்க வீட்டை தாண்டி யாரும் எங்க பெண்களை இது பண்றது கொள்றது நாங்க விட மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களோட நெஞ்சோட அந்த உறுதியை வந்து நான் ரொம்பவே மதிக்கிறேன், இதுதான் நம்மளுக்கு அதிகமா வேணும், நான் மதிக்கிறேன். ஆனா விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சிகள் வந்து அகிம்சையை நோக்கி தான் இருக்கணுமே தவிர்த்து ஆர்ப்பாட்டமான இதா இருக்கக்கூடாது. அவங்க நம்மள அடிச்சாங்க அப்படின்னா நம்ம கை அவங்களை அடிக்கிறதுக்காக கையை ஓங்க கூடாது, அவங்களை வந்து துன்புறுத்தக்கூடாது, அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம பொறுமையா தான் இருந்து நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது மாதிரி நம்ம இருக்கிறதுனால அவங்க என்ன வேணா செய்யலாம், நம்ம சொத்துக்களை பரிமாறலாம், நம்மள வந்து கைது செய்யலாம், இல்ல நம்மள அடக்குமுறை செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா நம்ம இதுக்கு உடன்படவே கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த கைரேகை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த சட்டத்துக்கு வந்து நாங்க வந்து கட்டுப்படுறோம் அப்படின்றத அர்த்தம். சோ யாருமே அதை வந்து நம்ம வைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்க வந்து நம்மள துன்புறுத்தலாமே தவிர நம்மளோட சுயமரியாதையை அவங்களால பறிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லா அந்த ஸ்பீச் நல்லா இருக்கும். வந்து சில பேரால ஏத்துக்க முடியாது, எப்படி நம்ம இந்த மாதிரி இருக்க முடியும்னு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் இருந்தாகணும், இந்த மாதிரி நம்ம இருந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியும், அவங்க கண்களை வந்து திறக்கும், நம்மளோட அந்த பொறுத்து இருந்து நம்ம அடி வாங்குறது கூட ஒரு நேரம் வந்து அவங்க இவ்வளவு அடிச்சு அவங்க அப்படி தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை மறந்து மாறுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பாரு. வந்து இதுக்காக நம்ம இப்படி செய்யும்போது அவங்க என்ன சித்திரவதை பண்ணலாம், அடிக்கலாம், கொன்னு கூட போடலாம், ஆனா என்ன செஞ்சாலுமே வந்துட்டு நம்ம இதுல தான் நம்ம உறுதியா இருக்கணும், இப்படி தான் நம்மளோட இதா இருக்கணும், நம்ம நினைக்கிறத சாதிக்கணும், நம்ம இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது பாத்தீங்கன்னா கூட்டத்துல யாருமே பேச மாட்டாங்க, எல்லாரும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு அப்படியே கிளாப் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே இதை வந்து ஒத்துப்பாங்க, இதே மாதிரி காந்திஜி சொல்ற மாதிரி செய்வோன்ற மாதிரி எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதோட அடுத்த கட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இப்ப புதுசா திருத்தி அமைச்சிருக்காங்க அந்த சட்டத்தை வந்து உங்களுக்கு பிடிக்கல, அதனால அதை எதிர்த்துட்டு வந்து இப்ப அந்த பாத யாத்திரை போற மாதிரி வருவாங்க. எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு வெள்ளையர்கள் வருவாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்சதை பாருங்க, உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காந்திஜி என்ன சொல்வாருன்னா, உங்களையும் எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டக்குனு அவங்க ரெண்டு பேரும் இப்படி போவாங்க. போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க மறைஞ்சு நின்னுட்டு ஒரு கூட்டத்தை அனுப்புவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெரிய நிறைய குதிரைங்க இருக்கும், அதுல நிறைய வந்து இந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வச்சு இவங்களை வந்துட்டு அடிக்க சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாருமே இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப காந்திஜி என்ன சொல்வாருன்னா, எல்லாருமே படுத்துக்கோங்க, படுத்துட்டீங்க அப்படின்னா வந்து குதிரை உங்களை தாண்டி போகாத அந்த இடத்துல அது நின்னுக்கும்ல, ஏன்னா அப்படியே பெரிய கூட்டமா தான் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் படுக்க சொல்லிடுவாங்க. எல்லாருமே அப்படியே குப்புற படுத்துருவாங்க. உடனே அந்த குதிரைகளும் நின்னுட்டு போயிடும். அதோட அங்க போயிட்டு என்ன சொல்வாங்கன்னா, இதுக்கு மேல நம்ம என்னதான் செய்யறது, அவங்க இப்படி பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. காந்திஜி வந்துட்டு இந்த மாதிரி எங்க ஆளுங்களை வந்துட்டு காரணமே இல்லாம நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாரும் நீங்க வெளியே விடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சில் வந்து பாதிரியார் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் சொல்ற நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வாரு. ஆனா இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்து அகிம்சை முறையில் நல்ல விதமா தான் மக்களுக்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போதே அங்கிருந்து நிறைய மக்கள் வந்து வெளியேறிட்டே இருப்பாங்க. அவரோட பேச்சு வந்து பிடிக்காது, காந்திஜி பத்தி அவர் பேச ஆரம்பிச்சோன்னு சில பேருக்கு பிடிக்காம எந்திரிச்சு வெளியே போவாங்க. சில பேர் வந்துட்டு அவர் சொல்றது கரெக்டா தான சொல்றாரு அப்படின்ற மாதிரி அங்க உட்கார்ந்து கேட்கவும் செய்வாங்க. இதனால பாத்தீங்கன்னா இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி அவரும் ஜெயில தான் இருப்பாரு. ஆல்ரெடி கான் வந்துட்டு இருக்காரு ஜெயில, அவர் வந்துட்டு அடையாள அட்டையை எரிச்சதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அவர் அங்க இருக்காரு. இப்போ நீங்களும் இங்க இருக்கீங்களா, நீங்களும் இங்க இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி பேசிப்பாங்க. உங்களை வந்து பத்திரிகைக்கு பயந்து கூட உங்களை வந்து அரெஸ்ட் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அவர் சாப்பாடு அங்க போட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டிட்டு வந்ததுக்காக இவங்களோட வைஃபே வந்துட்டு 4 பெண்களோட சேர்ந்துட்டு ஆங்கிலேயர் எதிர்த்திருப்பாங்க. அதனால அவங்களையும் அந்த 4-5 பெண்களையும் சேர்த்துமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்களேன் இவங்க பண்றதெல்லாம் ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்லும்போது கண்டிப்பா கொடுக்கணும் அவர் சொல்வாரு. நம்ம உறுதியா இருந்தா எல்லாமே நமக்கு வெற்றியா தான் அமையும் அப்படின்னு காந்திஜி சொல்லிட்டு மக்களுக்கு நீங்க நல்ல வழியை காட்டிட்டீங்க, எப்படி வந்து உங்களோட இதை வந்து நீங்க நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து விசில் அடிச்சு காந்தி யார் அந்த காந்தி அவர் இங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா வந்து கூப்பிட்டு ரொம்ப அடி ஆரம்பத்துல இருந்தே தேவையில்லாம சும்மா சின்ன விஷயம் அடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே தான் வரும்போது அவருக்கு அப்படியே பாவமா பார்க்கிறதுக்கு வந்துட்டு உடனே பாத்தீங்கன்னா அங்க பெரிய ஆள் இருக்காருல அவரை பார்க்கறதுக்காக கூட்டு போயிடுவாங்க. அவர் இவரை பார்த்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இவர் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அங்க உட்காரவே ஒரு மாதிரி சங்கடப்படுவாரு. பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரும் உட்கார்ந்து பேசுவாரு. எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேணா எனக்கு அப்படின்னு கொஞ்சமா குடிங்களான்னு சொல்லும்போது வேண்டாம் நான் ஜெயிலே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பாருங்க நீங்க எதுக்காக இந்த சட்டத்தெல்லாம் எதிர்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது நீங்க நினைச்சா அதெல்லாம் மாத்த முடியும்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லும்போது அது அவ்வளவு சுலபமானது கிடையாது. நான் இதெல்லாம் திருத்தி அமைக்கிறதுக்காக கூட நான் ஒரு குழு அமைக்கலாம்னு இருக்கேன் இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அமைக்கிறதுனால வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்தி அமைக்கலாம், அது இல்லாமலும் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கு காந்திஜி என்ன சொல்வாருன்னா அப்படி மட்டும் நடந்ததுன்னா அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சட்டங்கள் அமலாக்கப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா இந்தியர்கள் வந்து அந்த நாட்டுக்கு குடியேறது
குடியேறது வந்து தடை செய்யலாம், இல்ல வந்து அவங்க சுத்தமாவே தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப காந்திஜி என்ன சொல்வாருன்னா, பிரச்சனை வந்து இப்ப இந்தியர்கள் வந்து இங்க குடியேறது பத்தியே கிடையாது அப்படின்னு சொல்வாரு. ஆட்கள் நிறைய பேர் வந்து காரணமே இல்லாம இங்க கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, உங்க கைதானவங்க அத்தனை பேரையுமே வந்து இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நான் விடுதலை செய்ய சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கேயே இப்பவே விடுதலை அப்படின்னு சொல்லி சைனும் போட்டுருவாரு. நான் இந்த ட்ரெஸ்ல வந்துட்டு இப்ப எல்லாம் சைன் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப இவங்க இங்க வந்து ஊர்ல இருந்து கிளம்ப சொல்றாங்க. அதான் விஷயம். அது சொல்லும்போது இப்ப காந்திஜி என்ன சொல்வாருன்னா, நான் இந்த ட்ரெஸ்ல இப்படி இங்க இருந்து கிளம்புறது வந்து டாக்ஸில போறது தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அதுல என்ன பிரச்சனை, சரி கிளம்புங்கன்னு சொல்லி அவரும் சொல்லுவாரு. ஆனா என்கிட்ட பணம் தான் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு அவரும் தொட்டு பார்த்துட்டு என்கிட்டயும் பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர கூப்பிடுவாரு. இப்ப இவருக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அவர் சொல்வாரு. அதுக்கு இவர் என்ன கேட்பாருன்னா, எனக்கு இப்ப காந்திஜி என்ன சொல்வாருன்னா, எங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நாங்க இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாம். ஆனா இப்போதைக்கு எனக்கு ₹1 அந்த மாதிரி கொஞ்சம் காசு கிடைச்சதுன்னா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவருக்கு தேவையான அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு ₹1 காயின் கொடுப்பாரு. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியே வந்துருவாரு. காந்திஜி இருக்காரு. அவர் வந்து இப்ப ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அவருக்கு வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. அப்ப அங்க உள்ள மக்கள் சில பேர் பேசிப்பாங்க. அதாவது வெள்ளையர்கள் அவங்க என்ன அவங்களும் அங்க இருந்து இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்துட்டு பெரிய சட்டம் படிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஏன் வேலைக்கார உடையில வந்து இவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நீங்க போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்லணும், வேண்டாம்லாம் எதையும் ஒதுக்கல. ஆனா என்னோட தாய்நாட்டு உடைகளை போடணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவாரு. இப்ப நீங்க இந்தியா வந்துட்டீங்க, அடுத்து உங்க திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்தி இன்னும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துருவாரு. நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு சிலருக்கு தான் பதில் சொல்வாரு. அதோட அவங்க வைஃப் கிட்ட வந்து உங்களுக்கு இதுல இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க, என் பெருமை வந்து என் கணவரை நான் பின்பற்றி வாழ்றதுல தான் என்னோட பெருமையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறதுனால வந்துட்டு இப்ப கூட வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு. இப்ப காந்திஜி மேல என்ன சொல்வாருன்னா, இது என்னோட தாய்நாடு, நீங்க எல்லாரும் என்ன வரவேற்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கிடுவாரு. நின்னுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. கையை செய்யுங்க, அவங்க உங்களுக்கு தான் இது பண்றாங்கன்னு இவருக்கு அதெல்லாம் வரவே வராது. எல்லாருக்கும் கையை செஞ்சுட்டே இருப்பாரு. மக்கள் இவரை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து 200 வருஷ சாம்ராஜ்யத்துல வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்தியர் வந்து நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். போயிட்டு இருக்காரு. அவர் தான் பட்டேல் இருக்காங்கல்ல, அவர் தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ரிக்ஷால. மிஸ்டர் பட்டேல் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னா இருக்காரு. அவரை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாரு. அதாவது இவர் தான் வந்து காங்கிரஸ் லீக் தலைவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாருக்கும் அறிமுகமாகும். பேர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ஒருத்தர் மேல இந்த மாதிரி நிறைய சம்பந்தமே இல்லாத இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. பத்திரிகைகளை நிறைய விஷயம் எழுதுவேன். அதுக்காகவே என் மேல இந்த மாதிரி பழி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அவர் இன்னொருத்தர் பார்க்கறதுக்காக கூட்டு வருவார். காந்திஜியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு உங்களை நான் பார்க்க வந்தேன், அது நானா வரல, ப்ரொஃபசர் கோகுல் இருக்காருல்ல, அவர் தான் உங்களை பார்க்க அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், நம்ம பாட புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் அவங்க ரியல் லைஃப்ல வாழ்ந்துக்கும் போது அவங்க சின்ன ஏஜ்ல அவங்க இருக்கும்போது அவங்கள இப்ப அதெல்லாம் நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கும் போது அப்படியே அவங்க லைஃப் டைம்ல நம்மளும் வந்து சேர்ந்து பயணிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து நேஷனல் லீடர்ஸா நம்ம கேட்டு அவங்க ஏஜ்க்கு அப்புறம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கதாபாத்திரம் நடிச்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். ரசிக்கும்படியா இருக்கும். இந்த படத்தை பார்க்கறதும் பேசுறதும் எல்லாமே நல்லா இருக்கு. வாங்கனா ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்பவே அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. தென்னாப்பிரிக்காவையும் வந்துட்டு துண்டு துண்டா போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க இடம் மகானங்கள் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிரிச்சுட்டே இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வந்து தட்டி எழுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னும் கொஞ்சம் காந்திஜியை வந்து அந்த நீங்க போற வழி தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. வரனா நீங்க தென்னாப்பிரிக்காவே தட்டி எழுப்ப வேண்டியது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நான் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நான் வக்கீலாவும் தொழில் செய்யணும். ஏன்னா நான் பத்திரிகை நடத்துறதுக்கு எனக்கு பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. சீட் வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஆங்கிலேயரும் கூடவே வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் தான். அது கொண்டு டக்குனு அவர் திரும்பி பார்த்துட்டு நீங்க நிக்காத, இது எங்களோட நாட்டு பிரச்சனை, இந்த நேரத்துல கூட ஆங்கிலேயர்களுக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு எது புரிஞ்சோ இல்லையோ தெரியல, அவர் பாட்டுக்கு அங்க போயிடுவாரு. வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு இறப்பு வந்தா கூட நான் நிம்மதியா சாவேன். இந்தியா வந்து தலை நிமிர செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு இந்தியா வந்து அந்நிய நாடான தெரியுது அப்படின்ற மாதிரி பேசும்போது நீங்க இந்தியாவை நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டே இருப்பாரு. இதெல்லாம் பேசும்போது அவருக்கு காந்திஜிக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அப்புறம் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுவார். அந்த டைம்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா தலையில முடி வைக்க மாட்டார், மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. அதுல வந்து இப்போ காங்கிரஸ் மாநாட்டை கூட்டணும், இந்தியா சுதந்திரம் அடையறத பத்தி நம்ம மாநாட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இங்க இருக்க சில பேருக்கே வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி வந்து ஒரு பிடிக்காது. அந்த தலைவர்கள் இருக்காங்க, அதுல ஒரு சில பேருக்கு அவர் பிடிக்காம தான் இருக்கும். காந்திஜி நம்ம இந்த மீட்டிங் அழைக்கணும்னு சொல்லும்போது அழைக்கலாம், அவர் பேசட்டும், ஆனா அவரோட வேலையை பார்த்துட்டு அவரோட அப்படி போகட்டும் அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இல்ல வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்துட்டு எதிர்த்தவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, எல்லாருமே வந்து வேற்றுமைகள் எல்லாம் மறந்து ஒத்துமையா வந்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரோட கோரிக்கையும் சரி, இந்தியாவோட விஷயமும் சரி, சுய ஆட்சி தான், அதுதான் இந்தியாவுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்ல வந்து மக்கள் முன்னாடி பேசுவாங்க. அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காந்திஜி மேல கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். ஏன் அப்படின்னு நமக்கு சரியா தெரியல. அவர் பேசிட்டு இருக்கும் சொல்லும்போது இப்ப ஜின்னாவோட குரல் வந்து இந்திய மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. செய்ய போறவர் மத்த பாத்தீங்கன்னா காந்திஜி அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி பேசி எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து கோகுல இருக்காரு, அவருடைய நல்ல மதிப்பை வந்து அவர் பெற்றவர், சாதிக்க முடியாத விஷயங்களை வந்து சீக்கிரத்திலே சாதிச்சு காட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காந்திஜி வந்து பேச வருவாரு. அறிமுகப்படுத்தி வைக்கிறது வந்து மிஸ்டர் பட்டேல் இருக்காரு, அவர் வரும்போது இப்படி பட்டேல் ஜின்னு சொல்லுவோமே, அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப உங்க பத்திரிகைக்கு நல்ல வரவேற்பு காந்திஜி அப்படின்னு சொல்லும்போது நீங்க பத்திரிகை நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து உண்மையா இருந்தா அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. காந்திஜி என்ன பேச போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குனு அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வாருன்னா, தென்னாப்பிரிக்கால வந்து நான் திரும்பினதுக்கு அப்புறமா நான் இந்தியால பல பகுதிகளுக்கு வந்து நான் பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னும் எத்தனை பகுதிகளுக்கு நான் போனாலும் இன்னும் என்னால முழுமையான இந்தியாவை வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும் அப்படின்றத அவர் சிம்பாலிக்கா சொல்வாரு. அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன், நம்மளோட இந்த பேச்சுக்கு வந்து யாருக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்த போறது கிடையாது, நம்ம அகிம்சையால தான் இது பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்பீச் கொடுப்பாரு. இதை பத்தி என்ன சொல்றது தெரியல. அவங்க வந்து போராடுறது வந்து அவங்களோட அன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் அவங்க போராடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஆதாயம் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு படிப்பறிவு தான் இல்லையே தவிர அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லாம இல்ல. வந்து நம்ம நாட்டுல இருந்துட்டு அவங்களுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்ற அவங்க இங்க வந்துட்டு அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நாட்டுக்காரங்க போய் அடிமைகளா வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? காங்கிரஸ் வந்து இது வெளி உலகத்துக்கு வந்து இது இந்தியாவோட குரலா வந்து அறிவிக்குது. ஆனா இந்தியாவோட சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு மொத்த கிராமங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 700,000 கிராமங்கள் வந்து இந்தியால இருக்கு. நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம உழைப்போம், அது மாதிரி தான் நம்மளோட குரல்கள் வந்து ஒலிக்கணும். அந்த மாதிரி ஒலிக்கிற வரைக்கும் நம்மளோட இந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறாது அப்படின்னு, அதாவது இந்திய குரலா அது சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒலிக்கணும் அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்வாரு. இந்த பிரிவுகள் வர வேண்டாம், இந்திய மக்கள் மொத்தமா சேர்ந்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இது வந்து முக்காவாசி பேருக்கு பிடிச்சாலும் காவாசி பேர் வந்து இதை எதிர்த்துட்டு இருப்பாங்க. இங்கேயே பேசுறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்ப அவர் ஆரம்பத்துல இவர் காந்திஜி அறிமுகப்படுத்தும்போது அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, உங்க பத்திரிகையில வந்து நீங்க எழுதுறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நல்ல விஷயங்கள் பண்றீங்கன்னு சொல்லும்போது அந்த இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளவு புகழ்ச்சி தேவை கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா சரிதான் போது இல்ல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போது முன்னாடி சொல்வாரு. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கேட்பாரு, அவர் பத்திரிகையில நீங்க படிச்சிருக்கீங்க? இல்லையே, இனிமே தான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. பேர் வருவாங்க, அவங்க எங்க இருக்கான்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீட்டிங்ல முடிஞ்சு அவங்க எடுத்து போயிடுவாங்க. அப்ப அவர் பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்துட்டு நம்ம தேசத்துல வந்து நான் ஒரு இந்தியரா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா
நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறது ஆங்கிலேயர்கள் தான் முடிவு பண்றாங்க. அதுதான் வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க வந்தவங்க கிட்ட பேசுவாரு. வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது வறுமையில வர நம்மளுக்கு வந்து வசதியா இருக்கு அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறது வந்து ஏத்துக்கிறபடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட மன வருத்தங்கள் எல்லாம் வந்து அப்படியே பகிர்ந்துப்பாரு. வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பழமையான நம்மளோட பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு அந்த ஆங்கிலேயர்களுடைய இதெல்லாம் இருக்குல்ல அந்த கல்ச்சர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் இப்ப ட்ரெண்டிங்னு வந்துட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாரு. பாங்கன்னா நமக்கு சுயாட்சி கிடைச்சிருச்சுனா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு சுயாட்சி அவங்க கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஆடுகளுக்கு இந்த தீனியை வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடுகளுக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க. ரயில் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து வேற யாரோ வேணும்னே பண்ணிருப்பாங்க. அதுல இப்ப காந்திஜிக்கு அதெல்லாம் வந்து கோவமா இருக்கும். நம்ம ஒரு நல்ல வழியில போகணும் அப்படின்னு போது வந்துட்டு அடுத்தவங்க நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அவசியமே கிடையாது. ஒரு ரயில வந்து சாய்க்கணும் ரயில வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அது சம்பந்தப்பட்டவங்க யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல. அதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாரு. இது பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் வந்து சத்தம் கொடுப்பாங்க. உடனே வேக வேகமா ஓடுவாரு. ஓடுறத பார்த்தா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவரை பார்த்தா பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து நடுங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப மெலிசா இருப்பாரா. அதாவது அது வேக வேகமா ஓடுறது அந்த சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும். பாத்தீங்கன்னா பயிர் வந்து விளைஞ்சிருக்கும். விவசாயம் பண்ணிருப்பாங்க. அதை வந்து விற்கவும் முடியாது. வித்தாலும் ஆங்கிலேயர் தான் வாங்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப கம்மியான காசுக்கு வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால வந்துட்டு ஏழைங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் நினைச்சு மக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. காந்திஜிக்கு ரொம்பவே கோவம் வரும் வருத்தம் வரும். உடனே இப்ப ட்ரெயின்ல கிளம்பி வந்துட்டு இருப்பார். வர வழியில பாத்தீங்கன்னா அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் திரும்ப இவர் எங்க வந்தாலும் அவரை பாக்குறதுக்கே மக்கள் அவ்வளவு கூட்டமா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப இறங்க முடியும் நடக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து நின்னுட்டு இருக்கும். அதை பார்த்தா போலீஸ்காரங்க வந்துட்டு யார் யானி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பேர் மோகன்தாஸ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. உன்னை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். எதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க இப்ப கேட்கும்போது பாத்தீங்கன்னா உன்னால இந்த மாதிரி கூட்டம் கூடுது இங்க எதுவும் அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு உன்னை கைது பண்றேன்ற மாதிரி அவர் சொல்வாரு. நீ இங்க இருந்து கிளம்பி திரும்ப போயிடு இல்லாட்டி வந்து உன்னை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட இங்க உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. அது மட்டும் இல்லாம கைது பண்றது போது எதுக்காக என்ன கைது பண்றீங்கன்னு கேட்கும்போது இங்க கலவரம் ஏற்படாம இருக்கிறதுக்காக உன்னை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அதுக்கு என்ன சொல்வாங்க நான் என் தாய்நாட்டுல என் தாய் மண்ணில் வந்து நான் பிரயாணம் செய்றேன். என் தாய்நாட்டு மக்களோட நான் இருக்கும்போது என்ன கலவரம் அங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. அவர் என்ன சொல்வாருன்னா இவர் நல்ல தெளிவா பேசுறத பார்த்த உடனே வேற எதுவும் பிரச்சனை நடக்காம இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுவாரு. அதோட இப்ப இவங்க பார்க்க வந்த நெசவாளர்கள் எல்லாம் காந்திஜி வந்து பார்க்க வருவாரு. அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பாங்க. என்ன சொல்வாங்கன்னா இப்ப எல்லாரும் இருக்க மக்கள் எல்லாரும் வந்து சீம துணின்னு சொல்றாங்க. சீம துணியை வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செய்யற கைத்தறி தொழில்கள் வந்து ரொம்பவே நொடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாரு. ரொம்ப கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல. எல்லாரும் ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பும்போது பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அந்த மாதிரி திரும்ப அவரோட அகிம்சை வழியில வர சில விஷயங்கள் செய்யும்போது திரும்பவும் இவர் பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு உடனே இப்ப அவரை பார்க்கறதுக்காக சில பேர் வருவாங்க. தென்னாப்பிரிக்கால பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தென்னாப்பிரிக்கால உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இங்க கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்வாரு. பாத்தீங்கன்னா மேலாடெல்லாம் இல்லாம இருப்பாரு. அப்ப அவர் பார்க்க வந்து என்ன சொல்வாருன்னா உங்க உடைகள் எல்லாம் அவங்க வந்து பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா இல்ல அதெல்லாம் அவங்க பண்ணல. ஆனா இனிமே நான் வந்து இப்படி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்வாரு. அதாவது இப்ப அவர் இன்னையில இருந்து என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னா இப்ப நம்ம வெளிநாட்டு சீம துணி அப்படின்றது போறனால தான் நெசவாளர்கள் வந்து நலிஞ்சு போறாங்க. அப்ப இனிமே நம்ம அந்த துணிகளை போடக்கூடாதுன்ற முடிவு எடுத்திருப்பாரு. அதுல இருந்து கீழங்கி மட்டும் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த ஸ்டேஜ்ல இருந்து உங்களோட எளிமையும் உங்களோட தூய்மையும் தான் எனக்கு உங்களை பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லும்போது மக்கள்ல ஒருத்தர வாழ்ந்தாதானே மக்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்வாரு. அதாவது இது வந்து பேசிட்டு இருக்கிறது அந்த ஃபாதர் இருக்காரு அவர் தான் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா ஆனா இப்ப நீங்க இவ்வளவு ஃப்ரீயா நின்னுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி காட்சி தரத்துக்கு எனக்கு வந்து வராது. ஏன்னா நான் ரொம்ப வெக்கப்படுவேன்னு சொல்வாரு. அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு வந்து என்ன நார்மலா இந்த மாதிரி நம்ம மேல சட்டை போடாம இருக்கிற மாதிரியும் சொல்வாரு. இன்னொன்னு வந்து என்னன்னா அதை துணிஞ்சு நின்னு அதை எதிர்த்து நிக்கிறார்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து வரல அப்படின்றதையும் சொல்லி காட்டுவாரு. அதை பார்த்தோன்னே இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உள்ள போலாமான்னு சொல்லி கேட்கும்போது நீங்க வெளியே நின்று தான் பேசணும்னு சொல்லும்போது இப்போ அந்த ஃபாதர் அவர் என்ன கேட்பாரு நான் ஒரு ஃபாதர் நான் ஒரு மத போதகர் நான் வந்து உள்ள போய் பேசக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஜெயில ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ உள்ள வந்து பேசும்போது காந்திஜி வந்து மேல வந்து ஒரு போர்வை இருக்கும்ல அதை போத்திட்டு இப்போ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. எதுவும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா காந்திஜி சொல்வாரு உங்களுக்கு ஒரு டிவி சேனல்ல வேலை வந்திருக்குல்ல அந்த வேலையை நீங்க விட்டுட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஏன்னா அது வந்து ஆங்கில பத்திரிகையா இருக்கும். அதனால அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது மக்களுக்கு நம்ம அதை திருப்தியா செய்யணும் அப்பதான் அதோட பலன் வந்து முழுமையா போய் கிடைக்கணும். இப்போ இவரே யோசிப்பாரு என்னதான் இருந்தாலும் இவருக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும்போது எல்லாரும் மாறுவாங்கல்ல அந்த டைம்ல இவர் யோசிப்பாரு. பேசி முடிச்சிருப்பாரு. அடுத்து வந்து இவர் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இப்போ அங்க உள்ளவங்க என்ன பேசுவாங்கன்னா முதல் விசாரணை வந்து மக்கள் முன்னாடி தான் நடக்கணும். ஏன்னா காந்திஜியே ஒரு வக்கீல் தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. காந்திஜி வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்து தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா ராணுவ பாதுகாப்பு வந்து நாளைக்கு தான் கொடுக்கறதா இருக்கும். அந்த மாதிரி டேட்லாம் தள்ளி வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்கன்னா இப்போ பத்திரிகைக்காரங்களா இருக்காங்க அவங்களும் கூடி இருப்பாங்க. அதாவது காந்திஜிக்கு தெரிஞ்ச பத்திரிகைக்காரங்களா வந்து கூடி நின்னுட்டு இருப்பாங்க. சோ இவங்க ரொம்பவே ஒரு மாதிரி நினைப்பாங்க என்ன எழுதிருவாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மெயின் விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அதாவது இந்த ஊர்ல வந்துட்டு அமைதிக்கு வந்து உங்களால வந்து தொந்தரவு ஏற்படுது. இந்த ஊர் வந்து அமைதியா இருக்க மாட்டேங்குது. அதனால இந்த ஊரை விட்டு நீங்க வெளியேறணும் அப்படின்னு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி இப்ப சொல்லுவாரு. அதாவது ஆங்கில ஜட்ஜா இருக்கிறவர் சொல்லுவாரு. அப்படின்றது எழுதுறதுக்காகவே பத்திரிகைக்கார கூட்டம் வந்து நிறையவே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ காந்திஜி என்ன சொல்வாருன்னா இந்த ஊரை விட்டு வெளியேற நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு ஒண்ணே இப்ப ஜட்ஜ் என்ன சொல்வாருன்னா அப்படி நீங்க மறுத்தீங்க அப்படின்னா உங்களை நான் சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. வந்து அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்வாருன்னா நான் தீர்ப்பு வழங்குற வரைக்கும் உங்களை 100 ரூபாய் ஜாமீன்ல நான் வெளியே அனுப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொல்வாருன்னா அந்த 100 ரூபாய் தரத்துக்கு நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டி அப்படியே அமைதியா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யாருமே வந்து அறிவை பயன்படுத்தி பேச மாட்டாங்க. காந்திஜியோட பேச்சு வந்து அந்த அறிவாற்றலான பேச்சா இருக்குல்ல. அதை பார்த்தா அந்த ஜட்ஜ் ஒரு மாதிரி யோசிப்பாரு. டக்குனு என்ன சொல்வாருன்னா அது நான் தீர்ப்பு வழங்குற வரைக்கும் உங்களை 100 ரூபாய் ஜாமீன் இல்லாம உங்களை நான் விடுதலை செய்றேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா பேரு எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் பசங்க வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நாங்க அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து நாங்க வரோம். உங்களுக்கு நேரு தெரியுமாமே அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது ஆமா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்வாரு. ஏனாலும் நேரு இருக்காரு அவர் வந்துட்டு உங்களுக்காக எங்களை செய்ய சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி இந்த பசங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த சுதந்திரத்துக்காக நாங்க என்னெல்லாம் பாடுபடுறோம் இவ்வளவு கஷ்டப்படுறத உள்ளபடி நீங்க தெளிவா பத்திரிகையில எழுதி நீங்க வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு இதை விட எங்களுக்கு ஒரு வேலையே இல்ல அதுதான் நாங்க செய்ய போறோம்ன்ற மாதிரி அந்த பசங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்திய விவசாயிகளோட நீங்க வந்து பழக வேண்டியிருக்கும் அவங்களோட நீங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல பெரிய ஆபத்துகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாங்க எல்லாத்தையுமே நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கோவமே வரும். இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போட மாட்டாரு. அதுக்கப்புறம் மேல அங்கி போடாம கீழ மட்டும் அங்கி போட்டு மேல ஒரு போர்வை மட்டும் போத்திருப்பாரு. இந்த மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற விஷயம் சட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆப்போசிட்டா பேசி மக்களை திசை திருப்பிட்டு இருக்காரு. இவர் பண்றதுக்கெல்லாம் இப்ப பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து நடிக்கிட்டு இருக்கணுமா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க. தான் வேணுமா ஏன் அந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு படிக்க சொல்லுவாங்க. அதாவது குத்தகை சொல்றாங்கல்ல குத்தகைக்கான வசூலை இனிமே நீங்க வசூலிக்க கூடாது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பயிர் விளைவிக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பம் தான். நீங்க சொல்ற பயிர் வந்து விளைவிக்கிற மாதிரி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது சொல்லிருப்பாங்க. அது மாதிரி நடக்குது அப்படின்னு வந்துட்டு அதை விசாரிக்கும் போது அது வந்து இந்தியர்களும் இருக்கணும் அவங்களும் சட்டம் படிச்சவங்க அந்த கூட்டத்தில் இருக்கணும் அவங்களும் சேர்ந்து அதை விசாரிச்சு தண்டனை கொடுக்கணும். நீங்க மட்டுமே அதெல்லாம்
பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அதில் வந்து இப்போ இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாங்களா, இந்த கோரிக்கை லிஸ்ட்டாக இருக்கும். என்ன செய்வாங்கன்னா சைன் பண்ணிடுவாரு, பரவாயில்ல அப்படின்ட்டு. என்ன இவ்வளோ சீக்கிரம் சைன் பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது அவங்களோட தொல்லை விட்டா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவார். நடந்துட்டு இருக்கும். அது காந்திக்காக வந்துட்டு கார் அனுப்பியிருப்பாங்க. அதாவது இவங்க டீம்ல மெம்பர்ஸ்லாம் பெண் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பேசுறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ கார் மட்டும் வந்து நிற்கும். என்ன காந்திஜி வரலன்னு சொல்லி கேட்கும்போது கார் வேணாம்னு சொல்லிட்டு அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லுவார். வந்து கூட்டிட்டு வரதுக்கு அனுப்புறது பார்த்தீங்கன்னா சின்ன காரில் அவர் தான் அனுப்பியிருப்பாரு. அனுப்பும்போது இப்போ இந்த டிரைவர் என்ன சொல்லி கொடுத்துருவாருன்னா, அவர் வந்து ட்ரெயினில் கூட தேர்ட் கிளாஸ் தான் வந்தாரு, பிளாட்பாரத்தில் நடக்காம எப்படி நடந்து வராரு, அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்துட்டு இருக்காரு, அவர் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு, இப்போ தான் அந்த முக்கிய திரும்பி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சின்ன இருக்காரு. சின்ன அவருக்கு வந்து செம்ம கோவம் வரும். இறைவா எனக்கு பொறுமையை கொடு அப்படின்ற மாதிரி முடங்கிட்டே இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே ஒருத்தரோட வருவார். அவர் வந்து யார் கூட பேசிட்டு வருவாருன்னா கார் மார்க்ஸ் இருக்கார்ல, அவர் கூட தான் பேசிட்டே வருவார். இப்போ வந்துட்டு ஜின்னாக்கு வந்து காந்திஜி பிடிக்குதான சில விஷயங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி தான் இருக்கு. அது வந்து என்னன்னு நமக்கு தெரியல. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி பத்தி நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப எங்க இல்லத்துக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வந்துட்டு இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, இவர் கார்ல் மார்க்ஸ் இவரோட நண்பர், இவருக்கு வந்து பூக்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல வந்து இவர் இந்த பூக்களோட வந்து அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைப்பாரு. வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. மௌலானா ஆசாத்லாம் இருக்காரு. அவரெல்லாம் வந்துட்டு இப்போ ஜின்னா வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இல்ல அவரை அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இவர் மிஸ்டர் நேருன்னு சொல்லிட்டு நேரு அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இப்போ தான் நேரு நம்மளுக்கு காட்டுவாங்க. இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து இப்போ நேரு கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. பேசுவாங்க. இப்போ புதுசா சட்டம் வந்திருக்கு, அதை பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வாரண்டி இல்லாம வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராஜ துரோகம் அதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா வந்து கேட்காம என்ன எதுவுமே தெரியாம உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஜின்னாவும் அதுக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு அவங்க செய்ததெல்லாம் சரியில்லை, அவங்களுக்கு வந்து வன்முறையால தான் பதிலடி கொடுக்கணுன்ற மாதிரி பேசுவாங்க. அப்ப நேரு இருக்காரு, அவர் என்ன சொல்வாருன்னா அது வந்து சரி கிடையாது, இப்போ நம்ம வன்முறை வந்து அவங்களோட அடக்குமுறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்வாரு. என்ன சொல்வாருன்னா, நானும் காந்திஜியோட எழுத்துக்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் தான். அந்நியர்களோட ஆட்சியை விட இந்தியர்களுடைய வந்துட்டு என்ன சொல்றது அந்த எப்படி இருக்கலாம், அதாவது அடிச்சு அடக்குமுறை வந்து அதுவே பெட்டர் அப்படின்ற மாதிரி ஜின்னா சொல்வாருன்னா இனிமே சத்தியாகிரகம் இந்த மாதிரிலாம் பண்றதுல வந்து பிரயோஜனமே இருக்காது போல தெரியுது அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் சொல்வாரு. எல்லாத்துக்குமே வந்து நம்ம அடிபணிச்சு போகணும் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல. இப்போ ஜின்னா சொல்றது தான் சரி, வேகத்தோட இருக்கணும், எதிரிகளை வந்து அதை தூண்டி விடணும், நடத்துறாங்கல்ல அவங்களோட மனசாட்சியை வந்து அசிங்கப்பட வைக்கணும், அப்படிதான் நம்மளோட முயற்சிகள்லாம் இருக்கணும் காந்திஜி சொல்வாரு. நம்மளோட மனசை நம்ம வந்து மாத்தணும், மனிதர்கள் வந்து அடிமைப்படுத்த கூடாதுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி இருந்தா எப்படி தான் நீங்க வந்து அதெல்லாம் நீங்க நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேட்பாங்க. அதுக்கு காந்திஜி என்ன சொல்வாருன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி தான் இந்த சட்டம் வந்து அமல்படுத்த போறாங்க, அதுக்கு முன்னாடி நாளே வந்து நம்ம மக்கள் எல்லாரையுமே வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. போதுமான்னு சொல்லி கேட்கும்போது இப்போ காந்திஜி என்ன சொல்வாருன்னா, நான் சொல்றது பொது விரத நாள் அப்படின்னு வந்துட்டு அன்னைக்கு வந்து பஸ்கள் ஓடாது, ரயில்கள் ஓடாது, எந்த வேலையும் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். சாப்பிடாம மட்டும் இருக்கிறது கிடையாது, எந்த வேலையும் செய்யாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேலை நிறுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்கும் இது புதுசா இருக்கும். தாங்கமே இயங்க முடியாது, இந்தியாவே வந்து ஸ்தம்பிச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகும்னு சொல்லும்போது எல்லாரும் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நேருஜிக்கு வந்து இவரோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருப்பா, நேர்ல பார்த்து பேசிட்டு பாரு ரொம்பவே பிடிச்சு போயிடும். வந்துட்டு மக்கள் எல்லாம் முன் வரணுமே அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா நேருஜி என்ன சொல்வாருன்னா, மக்களை பொறுத்தவரைக்கும் இப்போ வெறும் காந்தி கிடையாது, மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் காந்திஜிக்கு வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். சொல்வாரு நம்ம எல்லாரும் கூடி நின்று இந்த விஷயத்தை வந்து நம்ம அமல்படுத்தணும், எல்லா பத்திரிகைக்கும் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும், பம்பாயில இருந்து வெளியூர்ல இருந்து வர பத்திரிகைகளும் இதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. வழிகள் இருக்கும், அந்த வழிகள் மூலமா மக்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. காந்திஜி ஜின்னாவை பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்காக அவங்க வந்து ஒரு பார்ட்டி கொடுத்துருப்பாங்க. அதுல பெரிய ஆளுங்க கிட்ட வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, இன்னைக்கு யாருமே வேலைக்கு வரல அப்படின்னு எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இன்னைக்கு வந்து பஸ்கள் இயங்கல, எல்லாம் பெரிய லெவல்ல வந்துட்டு எதுலயுமே யாருமே எந்த வேலையுமே செய்யாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உங்களுக்கு நியூஸே தெரிய வரும். எல்லாம் அனுப்புறாங்கல்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எந்த இடத்துலயுமே வேலை நடக்கல. இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு இப்போ நம்மளோட தொலை தொடர்பு வந்து அந்த இதுல தான் இருக்கு, எதுவுமே இல்லாம நம்ம அடுத்தவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, அடுத்த நாட்ல அது எதுவுமே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கே பெரிய போய் தான் ஆச்சரியமாவும் இதாக ஒரு என்னடா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. வந்து அவரோட சொந்த பத்திரிகையில இதை பத்தி வெளியிடுறாரு. விக்டோரியா நகரத்துல வந்து அவருடைய வந்து பயணத்தை வந்து அவர் தொடங்குறாரு அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்க இவருக்கு வந்து சமக்கம் வரும். டக்குன்னு என்ன சொல்வாரு, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, அதை மட்டும் தான் சொல்வாரு. இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா திரும்பவும் காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ நேரு இருக்காரு, அவர் வந்து காந்திஜி பார்க்க வந்திருப்பாரு. பாபு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. நீங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மகாத்மா அப்படின்றத எல்லாரும் கூப்பிடும்போது இல்ல உங்க காந்திஜின்னு கூப்பிடுறத இதுதான் எனக்கு வந்து ஒரு கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிப்பாங்க. வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க எப்ப கைதானீங்களோ அப்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா கலவரம் வந்து ஓயவே மாட்டேங்குது, இன்னும் தான் அதிகரிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நான் பட்டேல் இன்னும் சில பேர் எல்லாமே நிறைய முயற்சி எடுக்கிறோம், ஆனா நிறைய மக்கள் வந்து பலியாகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருஜி சொல்லுவாரு. ஆனா வந்து மக்களை கூட தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாதாரண மக்களை கூட தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேருஜி சொல்லி முடிக்கும்போது காந்திஜிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அரசாங்கத்துக்கும் தெரியாம தான் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நேருஜி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காந்திஜி என்ன சொல்வாருன்னா, என்னோட ஆதரவு எப்பவுமே வந்து அகிம்சைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. காந்திஜி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்க அடிமைப்படுத்துறது, மக்கள் வந்து கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி அடக்குமுறை எல்லாம் செய்யறதெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லது இல்ல, இதெல்லாம் வந்து கோலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு நிறைய போலீஸ்காரங்க வருவாங்க. பெரிய பெரிய வண்டிகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து எல்லாரும் சுட சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமா தான் நடந்துட்டு இருக்கும். டக்குனு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து அந்த கூட்டத்துல கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவு பேர் வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதுல கோர்ட் வந்து இப்போ அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, ஆங்கிலேயர்கள் அவங்களே கூப்பிட்டு விசாரிப்பாங்க, எதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க இவங்க மேல மக்கள் மேல பழி போடுவாங்க. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அப்படி மக்கள் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வேற இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வச்சு நீங்க வந்து அவங்க கட்டுப்படுத்திருக்கலாம், எதுக்காக அப்படி பண்ணீங்க, கூட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் இருந்தாங்க, கூட்டத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே ஆமா நான் அவங்க எல்லாம் இருக்கிறத பார்க்க தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தப்பு செஞ்சதுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவ்வளவு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்கல்ல, இறந்து போனவங்க கணக்கு தனி, இப்போ காயம் அடைஞ்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது இவர் டக்குனு என்ன சொல்வாருன்னா, அப்படி காயப்பட்டவங்க ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்வாரு. நல்லா இருக்கீங்க, இப்போ காயப்பட்ட ஒரு குழந்தையா இருக்குன்னா அது எப்படி வந்து அந்த காயத்தோட வலியோட எப்படி வந்து உங்ககிட்ட வந்து உதவி கேட்கும், அது கேட்டாதான் உதவி செய்யும் நீங்க சொல்றீங்களா, அது நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அரெஸ்ட் பண்ணதா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வெளியே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அந்த இடத்த பார்த்துட்டு அவர் அவ்வளவு வருத்தப்பட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பாரு. காந்திஜியை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து புது புது சட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவர் பேசிட்டே இருக்கும்போது காந்திஜி என்ன சொல்லிடுவாருன்னா, அவரையும் வச்சுட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து மக்கள் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ காந்திஜி என்ன சொல்வாருன்னா, இந்தியாவில் வந்து சரிசமமான நிலை ஏற்படுறதுக்கு வந்து நீங்க புது புது சட்டம் போடுறதுனால மட்டும் எதுவும் மாத்திர முடியாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்நியர் வீட்டுக்குள்ள அவங்க அனுமதி இல்லாம நீங்க நுழைஞ்சு அங்க அதிகாரம் பண்ற உங்களோட வேலைகளை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட வேலைகளுக்கு நாங்க வந்து அடிமைப்பட்டு இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்ன்றதை நீங்க எப்போ புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி காந்திஜி கேட்பாரு. என்ன சொல்வாங்கன்னா, நீங்க வந்து நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த இடத்துல வந்து அந்நியர்கள் ஆட்சி இல்ல அப்படின்னா வந்து இந்தியாவே நாசமாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கு இப்போ
காந்திஜி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட ஆட்சி நடந்து அதுல நாங்கலாம் இப்படி அடிமையா இருக்கிறதுக்கு எங்களோட சுயாட்சியே எங்களுக்கு அதுல நாங்க எவ்வளவு அது நாசமா போனாலும் அது நாங்க சுயாட்சியில இருந்துட்டே நாங்க இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்லுவாரு. கோர்ட்ல இருக்கிற ஒரு மீடியேட்டரா ஆனவங்க தான். அதாவது இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது அப்படிப்பட்டவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப முஸ்லிம்ஸ் இருக்காங்க அவங்க வந்து குறைவான எண்ணிக்கையில இருக்கறனால அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களும் நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்வாருன்னா, எல்லா தேசத்திலயும் வந்து சிறுபான்மையினர் வந்து இருக்க தான் செய்றாங்க. ஆனா வந்து அது எங்களோட பிரச்சனை. அது எப்படி சமாளிக்கணும், அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும், அவங்களை எப்படி பாதுகாக்கணும் எங்களுக்கு தெரியும். அது உங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க சீக்கிரம் இந்தியா விட்டு வெளியேறிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு காந்திஜி என்ன சொல்வாரு, நிச்சயமா நீங்க வெளியேறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கோடி இந்திய மக்களை வந்துட்டு கேவலம் 1 லட்சம் இருக்கிற ஆங்கிலர்கள் வந்து எப்படி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி கேட்பாரு. வழியில எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிய வைப்போம், இந்தியா விட்டு உங்களை வெளியே அனுப்பியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இருந்து போயிடுவோமா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களா கூட பேசுவாங்க. ஏதாவது பெரிய பெரிய திட்டம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா அகிம்சையா ஒத்துழையாமையா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசுற மாதிரி பேச்சுவார்த்தையில பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் காந்திஜி மட்டும் நம்ம இப்ப கைது செய்ய வேண்டாம். அப்படி நம்ம கைது செஞ்சோம்னா இந்த மாதிரி தான் போராட்டம் கேஸ் இப்படி தான் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. இவரை நம்ம இப்ப கைது செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி போராட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்ண அவர் ரொம்ப பெரிய தியாகியா மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணத்தை நம்மளே ஏற்படுத்திட கூடாது அப்படின்றத இவங்களோட நோக்கமா இருக்கும். காந்திஜியோட வைஃப் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாரோட பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொல்வாங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து அந்நியர்களுடைய சீம துணியை நம்ம உடுத்துறதுனால நம்ம நெசவு தொழில் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா இப்ப காந்திஜி வழியில நான் சொல்றேன், இனிமே யாருமே நம்ம வந்து சீம துணிகளை உடுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வாருன்னா, நம்ம வந்து இப்ப சுதந்திரம் அடையணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒற்றுமையா ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு வந்து மதங்களை வச்சு பிரிச்சு சண்டை சச்சரவுகள் இல்லாம எல்லாருமே ஒத்துமையா கூடி நின்று போராடணும் அப்படின்னு சொல்லுவாரு. வந்துட்டு அவங்க வந்து சுயமரியாதையோட வாழணும். அதை தீண்டாம அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மனசுல இருந்து அப்புறப்படுத்திடணும் அப்படின்லாம் வந்து காந்திஜி வந்து இப்போ மக்கள் கிட்ட அதான் பேசுவாரு. விஷயங்கள் எல்லாமே வந்து வன்முறையால இருந்தா வந்து அது வந்து இன்னும் தான் பிரச்சனை அதிகமாக்கும். அகிம்சையால நம்ம வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அடையும் போது அது மத்தவங்களோட கண்களை கூட திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைப்பாரு. எல்லாம் போட்டிருக்கீங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே எரிச்சு போட்டுருங்க. நீங்க வந்துட்டு அந்த நம்ம நாட்டுல என்ன தயாரிக்க முடியுமோ, அதாவது அந்த கைத்தறி வச்சு தயாரிப்பாங்க அந்த கதர் உடைகள், கதர் அடைகள், அதை வந்து சின்ன துணியா இருந்தா கூட அதை நம்ம பெருமையா நம்ம வந்து உடுத்தலாம் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்லும்போது, இப்போ அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து சீம துணியில போட்டு எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுல ஒருத்தவங்க ஆங்கில லேடி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து நீங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்லி சொல்லும்போது, எனக்கு காந்திஜி வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா மீராபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பதான் மீராபாயோட அறிமுகம். பாத்தீங்கன்னா அவர் வந்து கைத்தறி இது இருக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் அவர் பழக ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவர் வேற வக்கீல் அந்த மாதிரி சில வேலைகள் இருந்தாலும் கைத்தறி அவரா இனிமே செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. காந்திஜியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, இதெல்லாம் எதுக்குமா பண்ற, நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. துணி எரிச்சதுனால பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் ஒரு மாறி மாறி திரும்பவும் அந்த மாதிரி சண்டை சச்சரவு நடந்துட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஜின்னா என்ன சொல்வாருன்னா, அரசாங்கம் அந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு அவங்க செஞ்ச மாதிரி நம்ம திரும்ப செய்யணும்னு சொல்லும்போது, இப்போ காந்திஜி என்ன சொல்லுவாரு, திரும்பவும் என்ன சொல்வாருன்னா, நம்ம வந்து அகிம்சை வழியில தான் போராடணும்னு சொல்வாரு. இப்போ ஜின்னாக்கும் காந்திஜிக்கும் சின்ன வாக்குவாதம் வரும். என்னன்னா வந்துட்டு அவங்க பண்ண மாதிரி பழிக்கு பழி கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கும். என்ன சொல்வாருன்னா, கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த உலகமே வந்து குருடாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம இப்படியே விட்டுட்டே இருந்தா மக்கள் இவ்வளவு நாள் செஞ்ச தியாகம் எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மக்கள் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணி அவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அந்த இதுல வர சுதந்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்வாரு. சொல்வாருன்னா, நீங்க பாபு நீங்க வந்துட்டு இந்திய தேசத்தோட தந்தைன்னு சொல்லும்போது அதுக்காக வெக்கப்படுறத தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்வாரு. பொறுமையா அவருக்கு புரியுற மாதிரி வந்து நேர்ஜிருக்காரு. அவர் தான் வந்து சொல்லி காட்டுவாரு. இந்த மாதிரி மக்கள் இந்திய தேசமே வந்து ஒண்ணு கூடிடுச்சு. அவங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு எதிராக இவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்பேன். அவங்க இந்த மாதிரி அதாவது அராஜகமான வழியில வந்து போறதை வந்து நான் தடுப்பேன். அதுக்காக நான் அவங்களை சொல்லுவேன். சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்லிடுவாரு. சொல்வாருன்னா, மக்கள் வந்து ரொம்ப ஆவேசமா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அவங்களோட போராட்டத்தை நிறுத்தவே முடியாது போல தெரியுதுன்னு, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா அப்ப அவங்களோட போராட்டத்தை வந்து நிறுத்த முடியும்ல அப்படின்ற மாதிரி காந்திஜி கேட்கும்போது யாருக்கும் எதுவும் பேசவே முடியாது. பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தான் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்ன்றது யார்ட்டையுமே சொல்ல மாட்டாரு. அப்படியே என்ன பண்ணுவாருன்னா, வரல எல்லாரும் இதெல்லாம் மாத்திக்கிற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாரு. அதனால அவர் ரொம்ப மயக்க நிலைக்கு போயிடுவாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு மீராபாய் வந்துட்டு ஒரு வெறும் தண்ணியில மட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெறும் தண்ணி தான் அப்படின்னு சொன்ன உடனே காந்திஜி வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் திருத்திக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு அவர் வந்து வீக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரால் திரும்பி படுக்க கூட வர முடியாது. மீராபாய் தான் அவங்க வந்து திருப்பி படுக்க கூட வைப்பாங்க. அப்ப வந்து காந்திஜி என்ன சொல்வாருன்னா, அநியாயங்கள் வந்து சில நேரம் தலை தூக்கி ஆடுற மாதிரி நடக்கலாம். ஆனா வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கண்டிப்பா நியாயம் தான் தலை நிமிர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்லுவாரு. பார்க்க வந்திருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, இப்ப ஜின்னா பட்டேல் எல்லாருமே வந்துட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கூட வந்துட்டு இந்த மாதிரி போராட்டங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லா மக்களுமே நீங்க உடனடியா வந்து உங்க உண்ணாவிரதத்தை வந்து நீங்க கைவிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருஜி வந்து சொல்லுவாரு. காந்திஜி மேல ரொம்ப பிரியமா இருக்கும். அவர் இப்படி இருக்கிறத பார்த்தா ரொம்ப கண் கலங்கி இருப்பாரு. அதோட இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே காந்திஜி என்ன சொல்வாருன்னா, அன்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுப்பாரு. பாத்தீங்கன்னா இப்ப அவர் தேடி வந்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ள வந்துட்டு இப்ப பிரிட்டிஷ் ஆளுங்க திரும்ப வருவாங்க. இப்ப காந்திஜியை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்வாங்க. இப்ப நேருஜி என்ன சொல்வாருன்னா, எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேச குற்றத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அராஜகம் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நேருஜி சொல்வாரு. இவரால தான் இவ்வளவு நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சதே. காந்திஜி வந்து எப்ப உண்ணாவிரதம் விட்டாரோ அப்பதான் வந்து எல்லாமே இப்ப மக்களே அமைதியா இருக்காங்க. இப்ப எதுக்கு இவரை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து ரூல்ஸ் என்ன வந்து இப்படி தான் செய்ய சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரெடியா நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன சொல்வாருன்னா, நேருஜி அதாவது நேருஜி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வாருன்னா, மீராபாய் இனிமே நீங்க இவங்களை பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவாரு. அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க, நான் அவங்க கூட போறேன். இதுக்காக வந்து ஏதாவது ஒரு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றதோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது சின்னதா நடந்தா கூட திரும்பவும் நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மக்கள் கிட்டே அதை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி காந்திஜி வந்து இப்ப அவங்களோட போக ரெடி ஆயிடுவாரு. இல்ல போய் தான் வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து நம்ம அடைய முடியும். அது வந்து நம்ம அது இப்ப நான் ஜெயிலுக்கு போறது கூட எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. ஜெயிலுக்கு போறது எனக்கு புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டே வருவாரு. நிப்பாங்க நிக்கும்போது பாத்தீங்கன்னா கைதி அழைச்சிடுவாங்கன்னு சொல்லும்போது காந்திஜி வரும்போது பாத்தீங்கன்னா ஜட்ஜ் முதற்கொண்டு எந்திரிச்சு நிப்பாங்க. எல்லாருமே எந்திரிச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை செலுத்துவாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த பத்திரிகை எல்லாம் எழுதிருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமா உங்களோட நேரத்துல நான் வீணடிக்க விருப்பப்படல, நான் எழுதுறத நானே சொல்லிடுறேன். இங்க எங்களோட மக்களை வந்து ஆங்கிலேயர்கள் ஆள்றது வந்து அது தீமை, ஒரு தீமைக்கு வந்து நாங்க எப்பவுமே துணை நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. வாதாடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்காக நீங்களே வாதாடிக்க போறீங்கன்னு ஜட்ஜ் கேட்பாரு. வாதாடுறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க சட்டத்தின்படி எது அதிகபட்ச தண்டனையோ அது நீங்க எனக்கு கொடுத்தா நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு மட்டும் காந்திஜி சொல்வாரு. நான் சொல்வாருன்னா, என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அந்த இடத்துக்கான ஒரு வித நான் சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு வந்து 6 வருஷம் வந்து அவங்களை வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. சும்மா முடிஞ்சிருக்கும். திரும்பவும் காந்திஜி வந்து அவரோட போராட்டத்தை தான் தொடர்ந்துட்டு
இருந்திருப்பாரு. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்களோட வைஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா எப்பவுமே நீங்க எங்க எந்த பாதையில போறீங்களோ அதிலே தான் நான் பயணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூடயே துணையாவே இருப்பாங்க. சும்மா உட்கார்ந்து ஒரு கடற்கரையில வந்து பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும். உடனே ஓட ஆரம்பிச்சிருவாங்கிறது. எங்க போறீங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப கோர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மீட்டிங்ல அங்க இருந்து அவங்க மீட்டிங் போடுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா காந்தி வந்து உப்பு எடுக்க போறாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு உற்பத்தி வந்து அரசாங்கத்தோட ஒரு உரிமையில இருக்க வேண்டிய விஷயம். அதை வந்து யாருமே வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் அதை பண்ணிருப்பாங்க. அதனால இப்ப காந்திஜி வந்து அதுக்கு எதிராக வந்து இப்ப பண்றதா தான் விஷயம் ஆரம்பிக்குது. இப்ப இந்த மாதிரி பண்றதுனால அவர் என்ன சட்டத்தை மீறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண போறீங்களா, அதனால நமக்கு என்ன நஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்பாரு. பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப அவர் ஏற்படுத்துறாருல இதனால வந்து நம்மளுக்கு அவர் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாரம் அப்படி தான் இருக்கும். அதனால அந்த நஷ்டத்தை பத்திலாம் இல்ல. இப்ப நம்மளுடைய இது வந்து நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது அப்படின்னா வந்துட்டு இந்த நாட்டுல நம்ம இருக்கணும் அப்படின்னா உப்பு உற்பத்தி அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கையில தான் இருக்கணும். ஏன்னா தண்ணி தானே அதிகமா அந்த உலகத்தை சுத்தி இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்தியால இருக்கோம் அப்படின்னா இந்தியால மொத்த உற்பத்தி உப்பு வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உப்பு இல்லாம எதுவுமே கிடையாது. அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும். அதுக்கப்புறம் இந்தியால நம்ம ஆட்சி செய்யவே முடியாது அப்படின்றத இப்ப இவங்களோட பேச்சா இருக்கும். இந்த இந்த யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா 240 மைல் வந்து தொடர்ந்து வந்து காந்திஜி வந்து நடக்க போறாரு. அவர் கூட சேர்ந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்துட்டு அந்த இந்திய கொடி இருக்குல்ல அதை ஏந்திட்டு நடக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, அதுல வர விஷயங்கள் தான். யாரும் வந்துட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த உப்பு எடுக்க போறாங்கன்னு சொல்லும்போது அவங்க எங்க போனா என்ன உப்பு எடுத்தா என்ன அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொருத்தர் சொல்வாரு. எதுக்காக இப்படி சொல்றாருன்னா நம்ம இதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது, கண்டுக்கிட்டா தானே இதுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுக்குற மாதிரி ஆகும், நம்ம கண்டுக்க வேண்டாம்னு சொல்லும்போது இன்னொருத்தர் என்ன சொல்வாருன்னா காந்திஜி வந்து அந்த கடற்கரை அடையிற அன்னைக்கு நாள் வந்து என்ன நாள் தெரியுமா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கல அந்த நாளா இருக்கும் அன்னைக்கு. மீதி யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குனு என்ன சொல்வாங்க, இப்ப ஜெனரல் சொல்றது சரிதான், ஒரு சட்டி உப்பு வச்சு எதையுமே மாத்த முடியாது, அவங்க இதெல்லாம் பண்றதுனால எதுவுமே அவங்களால பண்ண முடியாதுன்றத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், அதனால அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்காம இருந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திஜியை காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி சொல்வாங்க. நீங்க இந்த மாதிரி எழுதி மக்களுக்கு எல்லாருக்கும் போய் அதை தெரிவிச்சிட்டீங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பாதயாத்திரை போறோம்ல, அதாவது உப்பு சத்தியாகிரகத்துக்காக அதை வந்து தெரிவிச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டாளுங்க கிட்டே சொல்லிட்டு இப்ப புறப்படுவோம்னு சொல்லிட்டு காந்திஜியும் அவங்க ஆளுங்களும் இருந்து பெறப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படி போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி மக்கள் சேர்ந்துட்டே இருப்பாங்க. அதாவது இவங்க போற இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுனா இங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க அவங்கலாம் குடிப்பாங்க. அப்படியே எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். என்னதான் அது கண்டுக்காம விட்டாலும் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இது மாதிரி அவங்க நம்ம நினைக்கிறத அவங்க செய்ய வைக்கணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் நாங்க செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே வருவாரு. ஆனா உப்பு கையில எடுத்து வச்சுட்டு பேசுவாரு. உப்பு வந்துட்டு நம்மளுடைய இந்திய நாட்டோட சொத்து, அது இது வந்து ஒவ்வொருத்தருடைய உரிமை சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு விஷயமா அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அது பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கும். இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து உப்பு எடுக்கறாங்க அப்படின்ற நியூஸ் வரும். இப்ப யாருமே ஆங்கிலேயருக்கு பயந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப இவங்க சட்டை பண்ணாம இருந்தாங்கல, இப்ப யாருமே நமக்கு பயப்படுற மாதிரி இல்ல அப்படினே இவங்களுக்கு பெரிய ஒரு இதாயிடும். ரோட்ல கூட வந்து உப்பு விக்கிறாங்க, அவ்வளவு அசால்ட்டா விக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களோட இதுல கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கல, இப்ப அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்தியாவே நம்மள பத்தி சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவோம். இப்ப அங்க உள்ளவங்களுக்கு மாறி மாறி கோவமா வந்துட்டு இருக்கும். பயங்கரமான இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டோம், எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க காந்தியை தவிர அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ரோட்ல வந்து உப்பு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது உப்பு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இப்ப அந்த போலீஸ்காரங்களுக்கு சமக்கும் ஒரு உடனே இங்க உள்ள மக்கள் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரிசல்ட்டா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க மனைவி மக்கள் முதற்கொண்டு அவங்க குடும்பத்தினரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. இருக்கும்போது பாத்தீங்கன்னா காந்திஜி நேரடியாவே இந்த மாதிரி உப்புலாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இந்தியாவின் உப்பு இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க சில பேரும். ஒரு டக்குனு இப்ப என்ன சொல்லிடுவாருன்னா காந்திஜி உடனே அரெஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த ஜெனரலுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த உத்தரவுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்ப போவாரு. நாளைக்கு வந்து அந்த உப்புல இருக்கல அது வந்து மூட வேணா திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்காக சொல்றாருன்றது இப்ப நமக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா அந்த இடத்த காட்டுவாங்க. அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வேலை பார்க்கறவங்க தவிர வேற யாருக்கும் இங்க அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் உள்ள விட மாட்டேன்னு மறுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சிறுபான்மை எல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. நேத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம காந்திஜி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை எதிர்த்து வந்து நம்ம வந்து சத்தியாகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க போராட்டம் இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்றதுக்காகவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணணும், இப்பவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்பவே போலீஸ்காரங்க அங்க சுத்தி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே இஷ்டத்துக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி செய்வாங்க. போயிட்டு முடிச்சிட்டு இப்ப திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி திரும்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா காந்திஜிக்கு வந்து இன்னும் ஏஜ் ஆயிடும். அதோட வந்து இந்த ஜெனரல் இருக்கார்ல அவரோட மேனேஜ் இதெல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பேசுவார். காந்திஜி வந்து பேசும்போது மக்கள் இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்க, உங்களோட இதுக்கு வந்து நான் ரொம்பவே இடைஞ்சலா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது லண்டன்ல நடக்க போற ஒரு மீட்டிங் வந்து உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இது ஒண்ணுமே புரியாது, அப்படியே அதிர்ச்சி நின்னுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம எதுக்கு உங்களுக்கு நாங்க வந்து உங்களுக்கு அங்க அனுமதிக்கிறோம், அதாவது உங்களுக்கு நாங்க மீட்டிங்ல இருக்கிறோம் சொல்றோம் அப்படின்னா நாங்க விவாதிக்க போற விஷயமே வந்துட்டு இந்தியாவோட சுதந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காந்திஜிக்கு அப்படியே ரொம்ப ஆனந்த கண்ணீரா வர ஆரம்பிச்சிரும். இப்ப விடுதலையான காந்தி வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல நடக்கிற மாநாட்டுல வந்து அவர் கலந்துக்கிட்டாரு. அதாவது வட்டமேசை மாநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாநாட்டுல வந்து இந்திய சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்காக கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். பாத்தீங்கன்னா காந்திஜிக்கு வந்து நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கும். நிறைய மக்களுக்கு வந்து காந்திஜி ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். அவர் பார்க்க வேண்டிய நினைச்ச ஆளுங்களையும் அவர் போய் பார்த்திருப்பாரு. மத்தவங்களும் காந்திஜி வந்து நேர்ல வந்து சந்திச்சிட்டு போவாங்க. வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பாங்க. இந்தியா வந்து ஒரு அதாவது இந்துக்கள் இந்தியா கிடையாது, முஸ்லிம்கள் இந்தியா கிடையாது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு இந்தியான்றது அது நிறைய பேரை சார்ந்தப்பட்டது அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இவருக்கு என்ன பேச தெரியாது. இந்த மாதிரி இன்னும் இவங்க இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்தியர்கள்னா அவங்க ஒரு மக்கள் தான், அவங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும், அவங்களுக்கு உரிமைகள் கிடைக்கணும், அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அவங்க எல்லாம் ஒரே இதா இருக்கணும், அவங்க மனிதர்கள் அப்படி மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றத இவங்களோட நோக்கமா இருக்கும். அவங்க வேற வேற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இதனால நிறைய மாநாடுகள் நடக்கும். எல்லாத்தையுமே காந்திஜி கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அவங்க ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி வந்துட்டு அவர் உடுத்துற துணிகளை வந்து அவரே நெஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுவார். அதாவது அந்த இதற்குள்ள நெசவு இதற்குள்ள அதாவது காந்திஜி உடுத்துற துணிகளை வந்து அவரா கத்துக்குவார். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல, இப்ப அவர் அந்த அளவுக்கு தேர்ந்திருப்பாரு. இப்ப வீட்ல இருக்க நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் துணிகளை அவரே செய்யக்கூடியவரா இருப்பாரு. லீடர்ஸ் வந்து சேர்ந்து வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சுதந்திரம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அது எப்போன்றத நமக்கு தெரியாம இருக்கு, அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு காந்திஜி இப்போ சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க, நேருஜி இப்போ ஜின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப நம்ம வந்து போராடி ஆகணும் எப்படியாவது சுதந்திரத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்ப காந்திஜி என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மள வந்து நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க, இப்படி எல்லாம் நம்ம பண்ணாதான் வந்து அதாவது மக்களை வந்து இந்த மாதிரி அடக்குமுறை ஏதாவது செஞ்சா நம்ம வந்து திரும்ப இந்த மாதிரி அகிம்சை வழியை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னைக்குமே அதை நான் விட மாட்டேன், அதுல தான் நான் போராடுவேன், அதுல தான் நான் சுதந்திரத்தை நான் பெறுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியா சொல்லுவாரு. ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பேசும்போது வேண்டாம், அந்த மாதிரி செய்யறது பெரிய தப்பாயிரும், பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம கூட வந்து ரொம்ப நாள் வந்து பழகிட்டு இருக்காங்க, இங்க இருந்து அவங்க வெளியேற்ற போகும்போது நம்மளோட நண்பர்களாவே அவங்க வந்து வெளியேற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. இப்ப காந்திஜி கிளம்பும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து தடை போடுவாங்க. அதாவது நீங்க எங்க போறீங்க, அங்க போய் நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றத பத்தி எங்களுக்கு நீங்க சொன்னாதான் உங்களை நாங்க அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப காந்திஜி என்ன சொல்லுவாங்க, சாப்பாட்டுல ஆட்டுப்பால் சேர்த்துக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி நான் பேச போறேன்ற மாதிரி சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல சுதந்திரத்தை பத்தி நான் பேச போறேன்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா டக்குனு போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை நாங்க பேச விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு பின்னாடி காந்திஜியோட வைஃப் நின்னுட்டு இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் காந்திஜி, உங்கள வந்து பாதுகாப்பா கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே, என் கணவரை நீங்க கைது செஞ்சீங்க அப்படின்னா அவருக்கு பதிலா நான் பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. காந்திஜியும் அவங்களோட சேர்ந்து சில பேரையும் வேற ஒரு இடத்துலயும், நேருஜி அவங்களோட சில பேரை வந்து வேற வேற இடத்துல இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெசவு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த நெசவாளர்கள் வச்சிருப்பாங்க. அந்த இதை வச்சுட்டு அவங்க துணியை வந்து பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதெல்லாம் அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஒரு பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்து பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து காந்திஜி வந்து போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம அதிகமா காந்திஜி வந்து இந்த கைத்தறி செய்யற மாதிரி போட்டோ பார்த்துப்போம்ல. அந்த போட்டோஸ்ல வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா இவங்க தான் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்ப காந்திஜியே கேட்பாரு, எங்கேயோ இருக்கிற எவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி இருக்க ஒரு கிழவனை பார்க்கறதுக்கு எப்படியா வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அது ரொம்ப ஆபத்தானதாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது உறுதி தான். ஆனா எப்படி கிடைக்கும்ன்றது தான் தெரியல. ஏற்கனவே ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதாவது ஜின்னாக்கும் இவருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவார் காந்தி. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜின்னா வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க கூட கொஞ்சம் ஒத்துழைச்சிருப்பாரு. அதனால வந்துட்டு அவருக்கு நினைச்சபடி பேச வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்துக்கள் அதிகமா இருக்க நாட்டுல முஸ்லிம்களோட கதி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த மாதிரி பண்ணது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்லுவாரு. இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஜின்னா செஞ்சதும் வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சிறுபான்மையினரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான அநீதிகள் வந்து அப்ப இழைக்கப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை அப்படின்ற கவலையில அவர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு. ஆனா அவரும் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி அவரும் வந்து முயற்சி பண்ணிருக்கலாம். அவரும் வந்துட்டு மக்கள் கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கலாம். ஏன்னா எல்லா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மதம் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாரும் மக்கள் அப்படி இப்படின்னு தானே இருக்கும். அப்படி வந்து அவர் கொஞ்சம் மூவ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். சிறுபான்மையா இருக்கிறவங்க ஒரு எந்த ஒரு இதா இருந்தாலுமே அவங்க ஆல்ரெடி ஒரு பயத்திலையும் ஒரு இதுல தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு திரும்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு போகும்போது அது உள்ள விஷயங்களை தான் கொண்டு போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தும்ல. அதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுல அவங்க வைஃப் போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் வந்து 2 விதமான அடிமைத்தனம் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா பெண் அடிமை ஒன்னு இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா தீண்டாமை. இது ரெண்டுத்தையும் எதிர்த்து தான் வந்து காந்திஜி வந்து போராடிட்டே இருப்பாரு. இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த சீன்லயுமே காந்திஜி வந்துட்டு ஒரு மேசையிலயோ ஒரு சேர்லயோ அந்த மாதிரி உட்கார்ந்திருக்க மாதிரி நமக்கு காட்ட மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே அவர் தரையிலே உட்கார்ந்த மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க. அது இல்லாம கார்ல வரது அந்த மாதிரிலாம் வர மாட்டாரு. எங்க இருந்தாலும் நடந்து போறத தான் பழக்கமா வச்சிருப்பாரு. பின்ன காந்திஜி அவங்க வைஃபை வந்து பிரிச்சு வர வச்சிருந்தாங்க. வேற வேற இடத்துல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கீங்களா இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கேட்கும்போது 4 தடவை வந்துட்டு அவர் வந்து திருமண வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து மக்களுக்காகவே வாழணும்னு சொல்லி நினைச்சு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அவரால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க இருந்தாலுமே வந்து அவர் வந்து எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறதா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லுவாங்க. அதோட இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் அவர் ஜெயிலிருந்து வரதும் அப்புறம் இவங்களோட சேர்ந்தும் இருப்பாங்க. இப்போ 2 பேருமே ரொம்ப ஏஜ் ஆயிடும். அப்புறம் அவங்க வைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம இருப்பாங்க. காந்திஜி அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் காத்தால வெளியே நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா மத்த லீடர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இருக்கும். வெளியே போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க அவங்க படுத்திருப்பாங்க. அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க. காந்திஜி போய் தொட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உயிர் வந்து அப்ப இருக்காது. அவர் அப்படியே சோகமா இருப்பாரு. அப்ப வந்து அவங்க செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அது பெரிய வருத்தமா போயிடும். காலங்கள் ஓடும். அப்ப வந்து காந்திஜி வந்துட்டு இப்ப நேரு கிட்டயும் ஜின்னா கிட்ட அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களும் இந்துக்களும் வந்து இந்தியாவின் 2 கண்கள் மாதிரி. யாருக்கும் எஜமானனும் கிடையாது. யாருக்கும் யாரும் அடிமையும் கிடையாது. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு காந்திஜி பேசும்போது பாத்தீங்கன்னா இப்ப நேரு என்ன சொல்வாருன்னா இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி நீங்க பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி நேரு கேட்பாரு. அதுக்கு ஒண்ணு ஜின்னா என்ன சொல்வாருன்னா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்களோ அது பாகிஸ்தான், மத்தது உங்களோட இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்வாரு. காந்திஜிக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா போய் இவரோட இப்படியே பேசிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகும். இப்ப அவரால் பேசுறதுக்கு கூட தெம்பு இருக்காது. இப்ப அவ மத்தவங்களும் சொல்லி சொல்லி புரிய வைப்பாங்க. இப்ப எல்லாருமே கலந்து தான் இருக்காங்க. எப்படி நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களுக்குள்ள பேசிட்டு தானே போய் மத்தவங்கள்ட்ட பேச முடியும். இப்ப இவங்களும் இந்த மாதிரி பேசுறது வந்து இப்ப எப்படி தான் இருக்கும்னு தெரியாது. இப்ப அங்க இருந்து உள்ள இருந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா இப்ப வந்து இப்ப நம்ம திரும்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது திரும்ப காந்திஜி போய் உள்ள போவாங்க. இது எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பிரிவு வருது அப்படின்றது எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி தானே இருக்கு. என்ன பேசுறது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸா இருக்காங்களா அவங்களுக்கே பிடிக்காது. அவங்க எல்லாம் வந்து ஜின்னா அப்படி அப்படி அவருக்கு எதிராவே வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் பண்றது வந்து பாகிஸ்தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறதுனால பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க முஸ்லிம்கே வந்து ஜின்னா பண்ற விஷயம் வந்து சுத்தமா பிடிக்காம போயிடும். மக்கள் கத்திட்டே இருக்கிறத பார்த்தா காந்திஜிக்கு வந்து என்ன சொல்றது தெரியல. இப்படியே பத்திட்டே இருக்காங்க, இப்படியே இது மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஒரு வழியா இதெல்லாம் எல்லாம் அமைதியான ஒரு வழியா நிப்பாட்டிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க நிம்மதி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அதோட இப்ப இவர் எந்திரிச்சு நிக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட பேர் தீங்க இருக்காங்க. அவங்க வேக வேகமா ஓடி வருவாங்க. எனக்கு வேலை பார்க்கறது உங்க வேலையை வச்சுக்காதீங்க, உங்க வேலைகளை எப்பவும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. இது காந்திஜி வந்து கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் முஸ்லிம்ஸே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காந்திஜி ஜின்னா பேச்ச வந்து நீங்க ஒத்துக்காதீங்க, ஜின்னா கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸே வந்து காந்திட்ட பேசும்போது எதை பேச வேணாம்னு சொல்றீங்க, ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்தவே வேண்டாம்னு சொல்றீங்களா, அதாவது என்ன வேணா சொல்றீங்க, இதை பண்ண சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தான் முஸ்லிம், நான் தான் ஹிந்து, நான் தான் கிறிஸ்டியன், நான் தான் யூதன், எல்லாமே நான் தான், என்ன மாதிரி தான் எல்லாருமே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்லுவாரு. கொடிய தூக்கிட்டு வந்து கூச்சல் போடாதீங்க, மக்கள் மனசுல வந்துட்டு அந்த மாதிரி அச்சத்தை ஏற்படுத்தாதீங்க, இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் கேட்பாரு. இந்தியா கிடையாது, தயவு செஞ்சு நிறுத்துங்க, நம்ம போராடுறதே வேற விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரு. இங்க முஸ்லிம்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் சேர்ந்து தான் வந்து ஜின்னாக்கு எதிராகவே வந்து இங்க எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக காந்திஜி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போவாரு. இப்போ ஜின்னா கிட்ட வந்து என்ன பேசுவாருன்னா நீங்க வந்து என்னோட தாயோட சகோதரர் மாதிரி தான், உங்க மனசுல எந்த விதமான பயமும் வேண்டாம். ஜின்னாக்கு இருக்க பயம் என்னன்னா அவர் வந்து பாகிஸ்தானை தனியா பிரிச்சு கொண்டு போயணும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி நீங்க எந்த பயமும் பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி காந்தி திரும்பவும் அவர்கிட்ட பேசுவாரு. நம்ம இப்ப காந்தி என்ன சொல்வாருன்னா இப்ப நேரு இருக்காரு, அவர் வந்துட்டு இந்தியாவோட முதல் பிரதமரா ஆக வேண்டாம், ஜின்னாவே முதல் பிரதமரா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படின்னா இவர் தான் இப்ப ப்ராப்ளம் பண்றது இவர் தானே, இவர் நமக்கு இந்த மாதிரியாவது கொடுத்து அவர் அப்பதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. அவரே நம்ம தப்பு சொல்றது என்னன்னு எனக்கே இப்போ ஒன்றும் புரியல. அதோட வந்து என்னன்னா அவரோட அந்த பயத்தை போக்குறதுக்காக வேண்டியாவது அவர் வந்துட்டு இப்ப நம்ம வந்து தலைப்பு பொறுப்பு அவருக்கு கொடுப்போம். இப்போ நீங்க வந்து நேரு வந்து இதுல நீங்க போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்வாரு. நேருஜிக்கு வந்து காந்திஜி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து பிரதமர் ஆகலாம், நீங்க இப்ப முக்கிய விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லுவாரு. நேருஜி கேட்காம பேசிடுவாரு. பேசி முடிச்சுட்டு நேருஜி திரும்பி பார்க்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா இதுதான் உங்க விருப்பமா இருந்தா எங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான சம்மதம் சொல்லிடுவாரு. மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க, ஒரேடியா வந்து நம்ம இந்தியாவை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இங்க பாகிஸ்தான் உள்ள வரதுனால வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஜின்னா பாப்பா அவர் என்ன சொல்வாருன்னா எது உங்களோட விருப்பம், சுதந்திர இந்தியாவா அதாவது சுதந்திர பாகிஸ்தானுமா நாட்டு யுத்தமா, எது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து இப்போ வந்து காந்திஜி கேட்பாரு. இந்த மாதிரி செயலால பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உள்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். இப்போ காந்திஜிக்கு வந்து இது பெரிய தலைவலியா இருக்கும். அவருக்கு ஏஜ் இன்னும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, பிரச்சனைகள் இன்னும் முடிஞ்ச பாடாவே இல்ல. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமா போயிடுச்சு. இந்த இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்க இடம் இதுனா கல்கத்தாவா இருக்கும். இப்போ திடீர்னு சொல்லாம கொள்ளாம காந்திஜி நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ காந்திஜி வந்துட்டு ஒரு முஸ்லீம் வீட்ல போய் தங்குறேன்னு சொல்லி தங்குவாரு. அவரோட நண்பர் வீடுன்னு சொல்லிட்டு அங்க தான் தங்கியிருப்பாரு. ஆனா இப்போ போலீஸ்காரங்க வந்து எப்படி போட்டு கொடுப்பாங்கன்னா நீங்க இங்க தங்குறது
வந்து அவ்வளோ சேஃபாக தெரியல. இப்போ மற்றவங்களாம் வந்து உங்க மேலே கோவமா இருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர்கள் என் நண்பர் வீடு இந்த ஊர் வந்து என்னோட நண்பருடைய ஊர் அப்படின்ற மாதிரி நான் இங்கே தான் தங்குவேன்ற மாதிரி காந்திஜி சொல்லிட்டு அங்கேயே தங்குவார். இங்கே வந்துட்டு இங்கே 2 பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. அதாவது ஜின்னா ஒரு இதாகவும் இப்போ நேரு ஜின்னா சொல்கிறாங்களா அவங்கெல்லாம் ஒரு இதாகவும் 2 இதாக பிரிஞ்சிருவாங்க. நீங்கள் எதுக்காக இப்போ வந்து காந்திஜி கிட்டே வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எதுக்காக வந்து அந்த மாதிரி வீட்டில் போய் தங்கிருக்கீங்க, நீங்கள் முதல் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோவியத் அப்படின்றதெல்லாம் உருவாகி இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. வந்து அடிமைப்பட்டிருக்கு, அந்த அடிமையிலிருந்து வெளியே கொண்டு வரணுன்றதான் விஷயமே. அதுவே இன்னும் நடந்த படல, அதுக்குள்ள உள்குத்து நடக்கிற மாதிரி இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துட்டு அப்புறம் எப்படி அங்கே கவனம் செலுத்த முடியும்? இதுதான் பிரச்சனையே இதுதான். எல்லா இடத்துல நடக்கிறது தான். ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம அதுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்திட்டு எப்படி அந்த பிரச்சனையை முடிக்க முடியும்ன்ற மாதிரி தான் இது ஆரம்ப காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான் போல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இதுல தெரிய வருது. வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால காந்திஜி வந்து என்ன பண்றாருன்னா திரும்ப அவருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு திரும்ப உண்ணாவிரதத்தை ஏற்படுத்திக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா சாப்பிடாம திரும்ப கிடக்கிற ஏற்கனவே அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப சாப்பிடாம இருக்கனால அவர் உடல்நிலை ரொம்பவே மோசமா போயிடுது. இப்ப காந்திஜி நேரிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப காந்தியை பார்க்க வருவாங்க, நான் முன்னாடியே பார்க்க வந்திருக்கணும், எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, அது இல்லாம உங்க உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்றதுக்காக இப்ப நேர்லயே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. வந்து என்ன சொல்வாருன்னா இப்ப அவர் சட்டையில வந்துட்டு ரோஸ் வைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட ஹிஸ்டரி வரும்போது அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்துட்டு 5000 முஸ்லிம் மாணவர்கள் வந்துட்டு அமைதியான ஊர்வலம் போறாங்க. அதே சமயத்துல அவங்களோட சேர்ந்து 5000 ஹிந்து மாணவர்களும் வந்துட்டு அமைதியான ஊர்வலம் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜிக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். உங்க உண்ணாவிரதத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாரு. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது அதையே என்னால விட முடியாது, நான் என் லட்சியத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லிடுவாரு. ஏன்னா இப்ப காந்திஜி வந்து உண்ணாவிரதத்தை விடவே மாட்டாரு. ஏன்னா இந்த இதெல்லாம் முழுசா ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுவாரு. அவர் நாடி திருப்பி கம்மியாயிட்டே இருக்கும், கிட்னிலாம் கூட வீக் ஆயிடும். திரும்பவும் நேரு அவர் வந்து காந்திஜி பக்கத்துக்காக வந்திருப்பாரு. இவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவார். உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு இப்ப காந்திஜி என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி மதங்கள் பேரை சொல்லி கலவரங்கள் நடக்கப்படுறது வந்து நிப்பாட்டப்படணும், இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கவே கூடாது, அதுக்கு எனக்கு நீங்க வந்து உறுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி வந்து நேரு கிட்ட கேட்பாரு. வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. மக்கள் எல்லாம் கூடி நின்னுட்டு இருப்பாங்க. நம்மளோட அந்த மத இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீங்க பிரச்சனை பண்றதுனால வந்து காந்திஜியோட உயிர் வந்து பாத்தீங்கன்னா பூசலாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இனிமே நடக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான், அப்படிதான் நம்ம எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. மீட் பண்றதுக்காக நேரு இங்க வருவார். பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வெளிய நின்னுட்டே இருக்கும். அப்ப அவரே வந்து காந்திஜி மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் வந்து காந்திஜியை கொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பாத்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துரும். அவருக்கு நேரு கோவம் வந்துட்டு வேக வேகமா கீழ இறங்கி வருவார். யார் இது இப்படி சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள பூந்து தேடுவாரு. எங்க இருக்கு நீ உன் முகத்தை வந்து என்கிட்ட காட்டு, எனக்கு நேரம் உன் முகத்தை காட்டு, அப்படி கொல்லணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து ரொம்ப கோவப்படுவாரு. வந்துட்டு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு முஸ்லிம்ஸ் இந்து ரெண்டு சைடுமே வந்து சொல்லுவாங்க இனிமே வந்துட்டு நாங்க வந்து எந்த இதுமே தப்பான இதுல வந்து முயற்சி எடுக்க மாட்டோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே வந்து சொல்லுவாங்க. இது தவறெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய பேர் குடும்பத்தை இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னு சொல்லும்போது காந்திஜி வந்து என்ன சொல்வார்னா இப்ப நீ இந்த இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீனா வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது, அதுல வந்துட்டு நிறைய பேர் குடும்பத்தை இழந்த குழந்தைகளா இருப்பாங்க, அந்த குழந்தையை நீ தத்தெடுத்து வளர்த்துரு, அப்போ உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி அவங்களுக்கும் சொல்லுவாரு. இப்ப எல்லாரும் ஓரளவுக்கு அமைதி ஆயிடுவாங்க. இப்ப மீராபாய் வந்து காந்திஜி கிட்ட சொல்லுவாங்க இப்ப எல்லா இடத்துலயுமே அமைதி மட்டும் தான் இருக்கு, எல்லா இடத்துலயுமே அந்த வெறியெல்லாம் அடங்கிடுச்சு, எல்லாருமே இப்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமா வந்து இப்பதான் காந்திஜி வந்து உண்ணாவிரதத்தை வந்து முடிக்கிறதா இருப்பாரு. இப்ப அவர் வந்து மௌலானா அப்ப காந்திஜி சுத்தி எல்லா லீடர்ஸும் நின்னுட்டு இருப்பாங்க. மௌலானா எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் தேவைப்படுது தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு பெரிய நியூஸா இருக்கும். அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப சாப்பிடும்போது கிண்டலா தான் பேசிட்டே சாப்பிடுவாரு. இந்த மாதிரி தான் இதை சாப்பிடணும், இதெல்லாம் அந்த போட்டோலாம் பார்க்கும்போது நான் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒண்ணு மட்டும் தான் சொல்ல விரும்புறேன், அதாவது இந்து முஸ்லிம் அப்படிலாம் கிடையாது. உலகத்தை அது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது தான். மனசு வந்து சுத்தமா இருந்தா எல்லாமே சுத்தமா இருக்கும். மனசுல சில பேய்கள் பூந்தா மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. எல்லாரும் மனசு சுத்தப்படுத்துங்க, எல்லாமே சுத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவாங்க. அவரோட 2 பேத்திங்க தான் வந்து 2 பக்கம் பிடிச்சிப்பாங்க. இப்ப அப்படியே பேசிட்டே வெளியே வருவாரு. ஜி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த உண்ணாவிரதத்தை வந்து முடிச்சிட்டு சாப்பிட்டு வெளியே வந்திருப்பாரு. இவரை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் கூடி நின்னுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டே வருவாரு. இப்ப வேற இடத்துக்கு அவர் போயிட்டே இருக்காரு. போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். எல்லாரும் வணக்கம் வணக்கம் சொல்லுவாங்க. எல்லாரும் கையை அசைச்சிட்டே தான் வந்துட்டே இருப்பாரு. எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஆளு நடுவுல நின்னுட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல அவர் வந்து வணக்கம் சொல்லுவாரு. இவர் வணக்கம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா டக்குனு இந்த ஆளு இந்த மாதிரி பண்ணி விடுவாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல. என்ன சொல்றது, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு தான், இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இறப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அதுல இருந்து போறாங்க. எதுக்காக இப்படி மனுஷங்க இப்படி பண்றாங்க அப்படின்றது தெரியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது. அது அந்த இடத்துல உண்மை நடந்த விஷயங்கள் தானே, அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு இந்த டைம் வந்து. இதுல நடந்த மாதிரி அவர் இறந்தும் போயிடுவாரு. அதோட அவர் வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவரோட இறுதி சடங்குல இருக்கு, அதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் அவர் வாய்ஸ் ஓவர்ல அவர் என்னெல்லாம் மக்களுக்கு வந்து அறிவுரை பண்ணிருக்காரோ அதெல்லாம் வந்து சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கும். இதெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க, இவ்வளவு லீடர்ஸ்லாம் போராடி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்டோரி நான் வந்து சொல்றதுக்கு. ஆனா இதோட ரியலா லைஃப் நினைச்சு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி வந்து சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நேஷனல் லீடர்ஸ்ல வந்து நிறைய பேர் பிடிக்கும். அதுல ரொம்ப பிடிச்சது வந்து காமராஜர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.